வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு படிக்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். இது யூனிட் 5ல் இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம இதில் ஃபர்ஸ்ட்டாக படிக்க போகிறது வந்து மோட்டார் லேர்னிங். மோட்டார் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம பாடியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம வந்து மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோட்டார் ஆக்டிவிட்டியை நம்ம திரும்ப 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 செய்யும் பொழுது அதுவே மோட்டார் லேர்னிங்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிறந்த உடனே நடந்திருக்க மாட்டோம், பட் படிப்படியாக நம்ம வந்து நடக்க கற்றுக்கிட்டு அப்புறம் இப்போ சூப்பராக நடக்கிறோம், விட்டால் ஓடக்கூட செய்வோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மோட்டார் ஆக்டிவிட்டியை படிக்கிறோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் மோட்டார் லேர்னிங். ஸோ அந்த நடக்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயமும் நம்ம பாடி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த மோட்டார் லேர்னிங்கில் அடங்கிடும். When the child is young, his mental capacities are not so developed. He learns the motor activity very fastly. ஸோ ஒரு சைல்டு வந்து யங்கர் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவனுடைய மென்டல் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகலை. ஸோ அவன் எதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறான்னா அவனுடைய மோட்டார் ஆக்டிவிட்டீஸை ஈஸியாக கற்றுக்கிறான். ஸோ அவனுடைய மைண்ட் வந்து அதிகமாக டெவலப் ஆகாததுனால அவன் வந்து பாடி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கிறான். ஸோ மோர் தேன் பிரெயின், his physical activities are occurring more fastly. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூபார்ன் பேபி இருக்குது. அந்த நியூபார்ன் பேபி உடனே வந்து தன்னுடைய நேமை சொல்லாது, இல்லைன்னா உடனே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாது, இல்லைன்னா உடனே ஒரு எஸ்ஐ ரைட்டிங் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கண் சிமிட்டல், ஒரு சின்ன ஸ்மைல், இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். என்ன நான் சொல்கிறேன்னா, அது எடுத்தெடுப்பிலே தன்னுடைய மென்டல் ஆக்டிவிட்டீஸை காமிக்காது, தன்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைல்டு பிறக்கும் பொழுதே அவன் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய லேர்னிங் என்ன அப்படின்னா, தன்னுடைய பாடியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த மோட்டார் லேர்னிங் தான். அதனால தான் நம்ம இதை ஃபர்ஸ்ட்டு படிக்கிறோம். ஓகே, அண்ட் இதுக்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. லைக் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், நம்மளுடைய கண் மற்றும் கைகள் ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, கண் வேலை பார்க்குது, உங்கள் கை வச்சு நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா அந்த மொபைலை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கையும் வேலை பார்க்குது. ஸோ அட் த சேம் டைம் உங்களுடைய ஐஸும் ஹேண்ட்ஸும் கோஆப்ரேட்டடாக ஒர்க் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன். இதுவும் ஒரு மோட்டார் ஸ்கில்க்கு எக்ஸாம்பிள். And also like the very physical activities like walking, running, talking, jumping, writing, or even holding an object and having control over your muscles, everything are example for this motor activity. And இந்த மோட்டார் ஆக்டிவிட்டியை நம்ம டே டு டே லைஃப்பில் தினமும் நம்ம ரிப்பீட் பண்ணுறதுனால அது வந்து நம்ம ஈஸியாக பழகிட்டோம். ஸோ அந்த மோட்டார் லேர்னிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் மோட்டார் லேர்னிங். மோட்டார் லேர்னிங் மீன்ஸ் எனி சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் பிஹேவியர். நம்மளுடைய பாடி பிஹேவியரில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் நாம் அதை எப்படி எடுத்துக்கலாம்னா மோட்டார் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மோட்டார் லேர்னிங் மூலமாக நம்ம நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்கில் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஸ்டிச்சிங், பெயிண்டிங் ஆர் மேக்கிங் அ பாட்ரி. இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கில்ஸ் எப்படி தான் கற்றுக்குறோம், மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் கற்றுக்குறோம். ஸோ மோட்டார் லேர்னிங் லீட்ஸ் டு ஸ்கில் லேர்னிங். Okay, and people and animals go through various stages of motor learning as they pick up a new skill. ஸோ ஒரு அனிமல் ஆகட்டும் இல்லை ஹியூமன்ஸ் ஆகட்டும், அந்த நியூ ஸ்கில்லை வந்து கற்றுக்கிற அந்த பாத்வேயில் அவங்க மோட்டார் லேர்னிங்கில் நிறைய ஸ்டேஜஸை கடந்து வரணும். ஸோ மோட்டார் லேர்னிங்குடைய ஸ்டேஜஸை கடந்து வந்தால் தான் ஒரு புது ஸ்கில்லை அவங்களால கற்றுக்க முடியும். அண்ட் அட் த லாஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ், த லேர்னர்ஸ் ஹாவ் குட் ஃப்ளூவன்சி அண்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த ஸ்டேஜஸை கடந்து வரும் பொழுது கடைசியாக அந்த லேர்னருக்கு வந்து குட் ஃப்ளூவன்சி இருக்கும், அவங்க மசிலில் குட் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம வந்து எழுதும்போது கூட நம்ம மசில் கண்ட்ரோல் வேணும், இல்லைனா நம்ம எக்குத்தப்பாக எழுதிடுவோம் இல்லையா. ஸோ ப்ராப்பராக எழுதுறது கூட ஒரு மோட்டார் ஸ்கில் தான். ஸோ நம்ம ஃப்ளூவெண்ட்டாகவும் நம்ம மசில்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி எழுதணுன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான மோட்டார் ஸ்கில் ட்ரைனிங் வேணும். ஸோ மோட்டார் learning occurs through various learning stages. Different learning stages கடந்து வரும்போது தான் ஒரு மோட்டார் லேர்னிங் நடந்து முடியுது. ஸோ மோட்டார் லேர்னிங் இஸ் அச்சீவ்டு த்ரூ 3 stages. நம்ம 3 ஸ்டேஜஸை கடந்து வந்தால் தான் இந்த மோட்டார் லேர்னிங்கை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ நீங்கள் நடக்கணுன்னா கூட இந்த 3 ஸ்டேஜஸை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, அதனால தான் நீங்கள் இப்போ ஈஸியாக நடக்கிறீங்க. ஓகேவா? இப்போ எழுதணுன்னா கூட இந்த 3 ஸ்டேஜஸை நம்ம கடந்து வந்திருப்போம், அதனால தான் நம்ம எழுத கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸோ எந்த ஒரு மோட்டார் லேர்னிங் பண்ணணுன்னாலும் இந்த 3 ஸ்டேஜஸை நம்ம கடந்து வரணும். அது வந்து ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா
Fitz and Posner. Okay, this motor learning stages are proposed by Fitz and Posner in the year 1967. இவங்க சொன்ன இந்த 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பிக்சர்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் கோக்னிட்டிவ் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜஸ் அசோசியேட்டிவ் ஸ்டேஜ் and the third stage is autonomous stage. Cognitive stage, associative stage and autonomous stage. ஓகே, கோக்னிட்டிவ் ஸ்டேஜில் இந்த சைல்டு இருக்குது பாருங்கள். சைல்டு என்ன பண்ணுது? பிரெயினையும் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி தான் எந்த வேலையும் பண்ணுறோம். பிரெயின் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் அ பாடி. ஸோ இந்த சைல்டு பக்கத்துலேயே இந்த பிரெயினும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கோக்னேட்டிவ் ஸ்டேஜில் அந்த சைல்டு வந்து ஒரு புக் ரீட் பண்ணுறாங்கல்ல, அதில் என்ன இருக்குன்னா இந்த மோட்டார் ஸ்கில்லை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ கோக்னேட்டிவ் ஸ்டேஜில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை உள்வாங்கிக்கிறோம். எப்படி நடக்கணும், எப்படி நம்ம அடி எடுத்து வச்சா நம்மளால் நடக்க முடியும், இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உள்வாங்கிக்கிறோம். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேஜ் அசோசியேட்டிவ் ஸ்டேஜ். இந்த அசோசியேட்டிவ் ஸ்டேஜில் பாருங்கள், அந்த சைல்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஸ்கிப்பிங் ரோப்பை எடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க என்ன ரீட் பண்ணாங்களோ அதை ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் அதை ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அசோசியேட்டிவ் ஸ்டேஜ் இஸ் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். ஓகேவா? அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமில் நீங்கள் பிரெயினையும் பாருங்களேன், பிரெயினும் அந்த மோட்டார் ஆக்டிவிட்டியை நல்லபடியாக கற்றுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஆட்டோனோமஸ் ஸ்டேஜ். இந்த ஆட்டோனோமஸ் ஸ்டேஜில் அந்த சைல்டு அந்த ஸ்கிப்பிங்கிற ஸ்கில்லில் வந்து ரொம்ப வெல்வர்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு ட்ராஃபியும் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஆட்டோனோமஸ் ஸ்டேஜில் நம்ம படித்த ஸ்கில் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம வெல்வர்ஸ்டாக ஆகியிருப்போம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ் இருந்ததில்ல. காக்னேட்டிவ் ஸ்டேஜில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம், அசோசியேட்டிவ் ஸ்டேஜில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், அண்ட் ஆட்டோனோமஸ் ஸ்டேஜில் நம்ம வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஸோ அதுக்கான ட்ராஃபியும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கூட டே டு டே லைஃப்பில் படிச்சுட்ருக்கோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ப்ரப்போஸ்ட் பை ஃபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாஸ்னர். இப்போ இந்த 3 ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன நடக்குது அப்படின்னு விலாவரியாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காக்னேட்டிவ் ஸ்டேஜில், காக்னேட்டிவ் ஸ்டேஜஸ் கால்ட் அஸ் வெர்பல் மோட்டார் ஸ்டேஜ். வெர்பல் மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னா வெர்பல்னு ஏன் கொடுத்துருக்கோம்? டியூ டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏதோ ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே வேர்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதனால் நம்ம இதை வெர்பல் மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். And here in this stage the movements are broken into sequences. நம்ம பண்ண போகிற ஏதோ ஒரு பெரிய மூமெண்ட் குட்டி குட்டி சீக்வன்சஸாக பிரேக் ஆகி நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம எடுப்பிலே நம்ம கார் எடுத்துகிட்டு ஓட்ட மாட்டோம். குட்டி குட்டி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கேட்போம். நம்ம எப்படி அந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஓட்ட முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கேதர் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இட் இஸ் கால்ட் அஸ் கோக்னேட்டிவ் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் நமக்கு அதிகமாக எரர்ஸ் அண்ட் வேரியன்ஸ் நடக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வி வில் மேக் ஸோ மெனி மிஸ்டேக்ஸ். ஸோ எரர்ஸும் வேரியன்ஸும் அதிக அளவில் இருக்கிற ஸ்டேஜ் கோக்னேட்டிவ் ஸ்டேஜ். இந்த கோக்னேட்டிவ் ஸ்டேஜை கடந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரோம். இட் இஸ் கால்ட் ஆஸ் அசோசியேட்டிவ் ஸ்டேஜ். அசோசியேட்டிவ் ஸ்டேஜில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரைனிங்க்கு போக போகிறோம். ஸோ இதில் வந்து வெர்பல்ங்கிற வேர்டு எல்லாம் இட் இஸ் கால்ட் அஸ் மோட்டார் ஸ்டேஜ். ஓகே, இன் திஸ் மோட்டார் ஸ்டேஜ் நம்ம இந்த கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ட்ரைனிங்கை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஹியர் த மூமெண்ட்ஸ் ஆர் இம்ப்ரூவ்ட். நம்ம திரும்ப ட்ரைனிங் பண்ணும்பொழுது மூமெண்ட்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ டெய்லி நம்ம டிரைவிங் கிளாஸ் போகிறோம், கேட்டுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மூமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எரர்ஸ்லாம் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வி ஆர் ஈஸிலி ஏபிள் டு ரெக்கக்னைஸ். ஸோ அந்த எரர்ஸை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த அசோசியேட்டிவ் ஸ்டேஜில் நம்ம எரர்ஸ் வந்து திரும்ப பண்ணுறதில்ல, ஆனால் என்ன எரர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆட்டோனோமஸ் ஸ்டேஜ். இந்த ஆட்டோனோமஸ் ஸ்டேஜில் இந்த மூமெண்ட்ஸை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை எந்த ஒரு ட்ரைனிங்கோ வேண்டாம், நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் ஆஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஜ். த மூமெண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்.
ஓகேவா? ஸோ இந்த டைம் நம்ம டிரைவிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஈஸியாக ரோட்டில் வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ த மூமெண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ். இந்த டைமில் எரர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் நடக்குது. ஸோ அந்த ஸ்கில்லை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்ன லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஹை லெவல் ஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம மோட்டார் லேர்னிங் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா காக்னேட்டிவ் ஸ்டேஜ், அசோசியேட்டிவ் ஸ்டேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் ஸ்டேஜை நம்ம கடந்து வரணும். அண்ட் இப்போ நம்ம இன்னொரு லேர்னிங் அதுக்கப்புறமா படிப்போம். இந்த மோட்டார் லேர்னிங்க்கு அப்புறம் அதோடைய பேர் சைக்கோமோட்டார் லேர்னிங். ஓகேவா? ஸோ சில புக்ஸில் இந்த மோட்டார் லேர்னிங்கவே சைக்கோமோட்டார் லேர்னிங்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சைக்கோமோட்டார் லேர்னிங் தனியாக படிப்போம். ஏன்னா மோட்டார் லேர்னிங்கில் மசில்ஸ் தான் அதிக அளவில் ஃபங்க்ஷன் பண்ணுது. சைக்கோமோட்டார் லேர்னிங்கில் ஹை லெவல் கோஆர்டினேஷன் ஆஃப் பிரெயின் அண்ட் மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அ சைக்கோமோட்டார் லேர்னிங். அண்ட் இந்த மோட்டார் லேர்னிங்கில் வந்து நம்ம ஆக்ஷன் தானே கற்றுக்குறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் லேர்னிங். அண்ட் புதுசாக நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்கில் லேர்னிங். ஸோ அந்த சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாடியில் நடக்கணும், லைக் மூமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன், டெக்ஸ்டரிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட். ஸோ நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த மோட்டார் லேர்னிங்கில் மூமெண்ட்ஸ் இருக்கும், அசைவுகள் இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு இடையில் கோஆர்டினேஷன் இருக்கும். கண் வந்து பாதையை நோக்கி நடக்கும், பாதையை நோக்கும், ஆனால் கால்கள் வந்து ப்ராப்பராக நடக்குது. அண்டு கைகள் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை கேரி பண்ணிட்டு வருது. இப்படி நம்ம சாதாரணமாக டெய்லி கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கே இவ்வளோ ஆர்கன்ஸ் கோஆர்டினேட் பண்ணுது. ஸோ மோட்டார் லேர்னிங் பண்ணி அந்த மோட்டார் ஸ்கில்ஸை செஞ்சு முடிக்கணும்னா we need coordination of organs and then dexterity அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங், ட்ராயிங் ஆர் ரைட்டிங் ஆர் மேக்கிங் அ பாட்டரி, வாட் எவர் இட் இஸ். நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக பண்ணுறோம் இல்லையா வேலைகள், அதுக்கு பேர் தான் வந்து டெக்ஸ்டரிட்டி. ஸோ நிறைய வேலை இருக்குது. லைக் நகை பண்ணுறவங்க இருக்காங்க, பொம்மை செய்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி திறமையாக அவங்களுடைய கைகளை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்கில்க்கு பேர் தான் டெக்ஸ்டரிட்டி. அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஜிம்னாஸ்டிக்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மசில்ஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ enabling them for doing a motor skill. And then strength and speed. For example, athletes, அவங்க பாடியில் ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கணும், then only they can do a motor learning. ஸோ இந்த 6 விஷயங்களும் ஒரு மோட்டார் ஸ்கில்லை வந்து நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம மோட்டார் லேர்னிங் படிச்சுட்டோமா? இப்போ அடுத்து நம்ம படிக்க போகிறது வெர்பல் லேர்னிங். ஸோ வெர்பல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேர்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஏதோ ஒரு வேர்ட்ஸ் வந்து அங்கே இன்வால்வ் ஆகியிருக்கு. அண்ட் அது என்னன்னு பார்க்கலாம். The process of actively memorizing new material using mental pictures, associations and other activities. Example, rote learning. ஸோ நம்ம பண்ணுறோம்ல மனப்பாடம், அந்த மனப்பாடத்துக்கு பேர் தான் வெர்பல் லேர்னிங். ஓகே, ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் டிஃப்ரெண்ட் விஷயங்களை மெமரைஸ் பண்ணுறோம். ஒரு மளிகை கடைக்கு போகணுன்னா கூட அந்த என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற திங்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மெமரைசேஷன் நடக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வெர்பல் லேர்னிங். ஓகே, இந்த வெர்பல் லேர்னிங் வந்து 2 பேசிக் டாஸ்க்காக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க போகிறோம். ஒன்று வந்து சீரியல் லேர்னிங். The 2 basic tasks of the verbal learning வந்து ஒன்று சீரியல் லேர்னிங், இன்னொன்று பேர்டு அசோசியேட் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஒன்று சீரியல் லேர்னிங் இல்லையா? சீரியல் லேர்னிங்கில் த லேர்னிங் டு ரீப்ரொடியூஸ் த ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட் இன் their ஒரிஜினல் ஆர்டர். சீரியல் லேர்னிங்னா அந்த ஒரிஜினல் ஆர்டரில் அப்படியே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது. ஓகே, இட் இஸ் கால்ட் ஆஸ் சீரியல் லேர்னிங். ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லேர்னிங் த ஆல்ஃபபெட்ஸ் இன் த ஒரிஜினல் ஆர்டர். நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸை எப்படியும் நம்ம வந்து மாற்றி எழுத போகிறதில்ல. ஏலேருந்து Z வரைக்கும் இப்போ கேட்டால் கூட நம்ம சூப்பராக சொல்லுவோம், அப்படி தானே? அந்தளவுக்கு நம்ம திரும்ப அதை சொல்லி நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இருக்கிற மாதிரி அப்படியே சொல்கிறோம். அதில் வந்து Q இருக்கிற இடத்துல Tயோ இல்லை T இருக்கிற இடத்துலையோ நம்ம Wயோ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். அதே ஆர்டரில் நம்ம படித்து சொல்கிறோமா, அதுக்கு பேர் தான் சீரியல் லேர்னிங்.
ஓகே, ஸோ த லேர்னிங் டு ரீப்ரொடியூஸ் த ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட் இன் த ஒரிஜினல் ஆர்டர். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை அப்படியே ஒரிஜினல் ஆர்டரில் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அந்த விஷயம் பேர் சீரியல் லேர்னிங். Okay, the best example is learning alphabets. And the second thing is paired associate learning. Associateனா என்ன? ரெண்டு விஷயங்கள் சேருது, ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம சம்மந்தப்படுத்தி படிக்கிறோம். ஓகேவா, அதுக்கு பேர் தான் அசோசியேட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட், யா, லேர்னிங் பை அசோசியேஷன், ஒன் ஐட்டம் இன் மெமரி வித் அனதர் ரிமெம்பர்ட் ஃபீச்சர். நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபீச்சரோட நம்ம இப்போ புதுசாக படிக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி படிக்கிறது. ஓகேவா, ஸோ பழைய விஷயங்களை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் பேர்டு அசோசியேட் லேர்னிங். ஸோ இப்படி படிக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாகவும் படிக்கலாம், நிறைய விஷயங்களும் கற்றுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த ஃபர்ஸ்ட் வேர்ட் மே பி yellow and the corresponding second word is banana. ஸோ நம்ம முன்னாடி படித்த வேர்டு வந்து yellow. அந்த yelloவை நம்ம இப்போ சொல்லும் பொழுது நம்ம புதுசாக படிக்கிற அந்த பனானா வேர்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டும் ஒத்து போகுது இல்லையா. பனானா கேன் பி இன் எல்லோ கலர் ஆல்சோ. ஸோ நம்ம எல்லோ கலர் நம்ம முன்னாடி படித்த விஷயம் இப்போ பனானான்னு படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வருது. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது எல்லோ பனானா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து மெமரைஸ் ஆகுது. ஸோ த மெமரைசிங் ட்ரிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சீரியல் லேர்னிங் ஆஸ் வெல் அஸ் பேர்டு அசோசியேட் லேர்னிங். வெர்பல் லேர்னிங் ரிலேட்டட் வித் லாங்குவேஜ் we use to communicate and other forms of verbal communications are symbols, words, sounds, figures and signs. ஸோ நம்ம வெர்பல் லேர்னிங்னு சொல்லும் பொழுது நம்ம லாங்குவேஜ் மட்டும் அதில் வந்து இன்வால்வ் ஆகலை. நம்ம கம்யூனிகேட் பண்ண லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற சிம்பிள்ஸ், வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் சைன்ஸ், இது எல்லாமே வெர்பல் லேர்னிங்கில் வருது. ஓகே, ஸோ வெர்பல் லேர்னிங்கிறது நீங்கள் வெர்பல்னதும் வேர்டு மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வெர்பல் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் மெமரி. நம்ம என்னென்ன விஷயங்களை மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் நம்ம வந்து வெர்பல் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ அது வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம பேசுகிற விஷயங்கள் மட்டும் கிடையாது. இட் மே பி அ சைன் ஆர் சிம்பிள் ஆர் இட் மே பி அ ஃபிகர் ஆர் சவுண்ட், வாட் எவர் இட் இஸ். ஹியர் த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆல்ஃபபெட் ஆர்டர் இருக்குல்ல, A to Z பார்த்தா தெரியுதா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெமரைசேஷன் வி டன் டியூரிங் அவர் எங்கர் ஸ்டேஜ் இட் செல்ஃப். நம்ம எங்கர் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம இதை மெமரைஸ் பண்ணி வந்ததுனால நம்ம இப்போவும் இதை வந்து அப்படியே சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சீரியல் லேர்னிங். ரெண்டாவது பாருங்கள், இந்த பிக்சரில் எல்லோ கலர் இருக்குது, ப்ளஸ் பனானா இஸ் ஆல்சோ எல்லோ கலர். ஸோ வி கேன் ஈஸிலி இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுருக்கும் போதே நமக்கு ரெண்டு வேர்ட்ஸ் ஞாபகம் வந்துடும், எல்லோ அண்ட் பனானா. ஓகே, இப்படி ரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் பேர்டு அசோசியேட் லேர்னிங். ஸோ நம்ம வெர்பல் லேர்னிங்கில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 2 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, அண்ட் வெர்பல் லேர்னிங் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் பை ஹெர்மன் எபிங்ஹவுஸ். ஹெர்மன் எபிங்ஹவுஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வெர்பல் லேர்னிங்கை நமக்கு படிச்சிருக்காங்க. அண்ட் ஹீ யூஸ்ட் ஃபார் மெமரைசிங் அ லிஸ்ட் ஆஃப் நான் சிலபிள்ஸ் டு டெஸ்ட் ஹிஸ் மெமரி. அவருடைய மெமரியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த நான்சென்ஸ் சிலபல்ஸை வந்து அவர் மெமரைஸ் பண்ணி ரீகால் பண்ணுறதுக்காக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இன்னும் சில புக்ஸில் தே வர் கிவன் அபவுட் திஸ் ஆர்கனைசேஷனல் ப்ராசஸஸ். இந்த ஆர்கனைசேஷனல் ப்ராசஸில் நம்ம வெர்பல் லேர்னிங் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கிறோம். ஓகே, மெமரைஸ் நியூ இன்ஃபர்மேஷன் விச் இன்க்ளூட்ஸ் அசோசியேட்டிவ் கிளஸ்டரிங், categorical clustering and subjective organization. ஸோ ஆர்கனைசேஷனல் ப்ராசஸை தான் நான் ஓபின்னு கொடுத்துருக்கேன். இதனுடைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ் கிளஸ்டரிங், கேட்டகாரிக்கல் கிளஸ்டரிங் அண்ட் சப்ஜெக்டிவ் ஆர்கனைசேஷன். இதில் அசோசியேட்டிவ் கிளஸ்டரிங்னா என்ன? அசோசியேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, there is some connection between the words. ஸோ அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக கிளஸ்டர் பண்ணுவோம். கிளஸ்டரிங்னா குரூப்பிங். இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து சன், டார்க், லைட், டே, நைட், மூன் இப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அந்த ஈஸினஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வந்து கிளஸ்டர் பண்ணுறீங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக
light and dark opposite words, day and night opposite words, sun and moon opposite words அப்படி இருக்கா. இதை வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிளஸ்டரிங் பண்ணுறீங்களா, இதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் கிளஸ்டரிங். இப்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸை நீ சொல்லுன்னா இந்த கிளஸ்டரிங் ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெமரைசேஷன் இன் வெர்பல் லேர்னிங். ரெண்டாவது கேட்டகாரிக்கல் கிளஸ்டரிங். இந்த கேட்டகாரிக்கல் கிளஸ்டரிங்கில் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேம் வந்து மிக்ஸ்டாகி இருக்குது. இப்போது அதனுடைய கேட்டகரிஸை வச்சு நீங்கள் 2 குரூப்பாக பிரிப்பீங்க. ஒரு குரூப் வந்து ஃப்ரூட்ஸ், இன்னொரு குரூப் வெஜிடபிள்ஸ்னு பிரித்து ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க அதோடைய நேம்ஸை. ஸோ எல்லாமே நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக, மிக்சடாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி மெமரைஸ் பண்ணுறத ஈஸியாக்கிறதுக்கு கிளஸ்டரிங் பண்ணுறோம். And the next thing is subjective organization. Subjective organizationல லேர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளஸ்டரிங்கை பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு கதையை உண்டு பண்ணி ஞாபகம் வைப்போம். நமக்கு தான் அப்படி தெரியும் நிறைய ட்ரிக்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக படித்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி படிப்போம். ஸோ அது வந்து ஈஸியாக நமக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த பேர் தான் சப்ஜெக்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த பர்சனுக்கு அந்த சப்ஜெக்ட்க்கு என்ன வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம எப்படி படித்தா நமக்கு ஞாபகம் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஆர்கனைஸ் பண்ணி படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஒன்று கொடுக்குறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ப்ரௌன், ரோஸ், மில்க், பேர், ரெட், ஒயிட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போது அந்த லேர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை கிளஸ்டரிங் பண்ணுறாங்க. லைக் ரெட் ரோஸ், ப்ரௌன் பேர், ஒயிட் மில்க் இப்படி கிளஸ்டரிங் பண்ணும்பொழுது அவங்களால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ட்ரிக்ஸை தான் இந்த 3 நம்ம வந்து கிளஸ்டரிங் மூலமாக, இந்த 3 கிளஸ்டரிங் மூலமாக நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷனல் ப்ராசஸஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த படித்த இந்த என்டையர் வெர்பல் லேர்னிங்கை இங்கே வந்து நான் ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெர்பல் லேர்னிங்கில் நம்ம 3 ட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். சீரியல் லேர்னிங், பேர்ட் அசோசியேட் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் ப்ராசஸில் அசோசியேட்டிவ் கிளஸ்டரிங், கேட்டகாரிக்கல் கிளஸ்டரிங் அண்ட் சப்ஜெக்டிவ் ஆர்கனைசேஷன் படிச்சிருக்கோம். அண்ட் இந்த வெர்பல் லேர்னிங்கில் ஒரு தியரியை ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தியரியோடைய பெயர் மீனிங்ஃபுல் வெர்பல் லேர்னிங் தியரி. அண்ட் இதை ப்ரப்போஸ் பண்ணவங்க டேவிட் அவுசபிள். ஓகே, அவுஸ்யூபல். ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த வெர்பல் லேர்னிங்கில் நம்ம 2 டைப் படித்தோம் இல்லையா, என்னது சீரியல் லேர்னிங் அண்ட் பேர்டு லேர்னிங். இதோட சேர்த்து 3வதாக ஒரு புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃப்ரீ வெர்பல் லேர்னிங். ஓகே, ஃப்ரீ வெர்பல் லேர்னிங், ஃப்ரீ கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சில புக்ஸில் 2 டைப்ஸ்னு கொடுத்துருக்கான், சீரியல் லேர்னிங் அண்ட் பேர்ட் அசோசியேட் லேர்னிங். ஆனால் in some books, in some websites it is given 3rd group also mentioned there. அதோட பேர் ஃப்ரீ கால். லேர்னிங் யூஸ்ட் பை பீப்புள் டு லேர்ன் அ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் regardless of their order. Task used to test this type of learning is called as free call. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த வேர்ட்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அப்படியே படித்தோம்ல, அப்படி படிக்க வேண்டாம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத சொல்லலாம், செகண்ட் இருக்கிறத சொல்லலாம், அப்புறமா லாஸ்ட் இருக்கிறதுக்கு போகலாம், அப்புறம் வந்து தேர்ட் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஆர்டராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எல்லா வேர்ட்ஸையும் மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக் பேர் ஃப்ரீ வெர்பல் லேர்னிங் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீ கால். அண்ட் த நெக்ஸ்ட் டைப் இஸ் பெர்செப்ஷுவல் லேர்னிங். இந்த பெர்செப்ஷுவல் லேர்னிங்கில் லேர்னர்ஸ் யூஸ் பண்ணுறது அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு படித்த அந்த மோட்டார் லேர்னிங்கில் நம்ம யூஸ் பண்ணது நம்மளுடைய மசில்ஸ், நம்மளுடைய பாடி இல்லையா. அண்ட் செகண்ட் படித்த வெர்பல் லேர்னிங்கில் நம்ம யூஸ் பண்ணது நம்மளுடைய மெமரைசேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் இந்த தேர்டை படிக்கிற இந்த பெர்செப்ஷுவல் லேர்னிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய 5 சென்சஸ். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். ஸோ லேர்னர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தியர் சரௌண்டிங்ஸ் through the use of their 5 senses. ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு லேர்னிங் ப்ராசஸாக மாறலாம்.
An individual observes, perceives things and objects around him and acquire knowledge about them. ஸோ ஒரு பர்சன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய திங்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம், அது தினமும் அப்சர்வ் பண்ணலாம். அப்படி அப்சர்வேஷன் பண்ணுறதுனால அதன் மூலமாக அவனுக்கு நாலேஜ் கிடைக்குது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுனால, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ திஸ் பெர்செப்ஷுவல் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். இது முக்கியம். பெர்செப்ஷுவல் லேர்னிங் எப்படி தான் கம்ப்ளீட் ஆகுது? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணும்போது தான் அது நடக்குது. The infants are undifferentiated. The earlier sensations of the infants are undifferentiated. நம்ம இன்ஃபேண்ட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது, நம்ம ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சென்சேஷன்ஸ் எல்லாம் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது. The first stage in perceptual learning is pure sensation, that is indeterminate perception. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம பெர்செப்ஷுவல் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பியூர் சென்சேஷன். நம்ம என்ன விஷயங்களை பார்க்குறோம், என்ன விஷயங்களை கேட்குறோம் அப்படின்னு கூட தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புதுசாக ஒரு நியூ பார்ன் பேபியை நீங்கள் வந்து சன்லைட்டில் காமிக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறீங்க வைங்க. ஃபஸ்ட்டு அவங்க சன்னை பார்க்குறாங்க அப்போ தான். பட் அது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஜஸ்ட் அவங்க பார்க்குறாங்க. அந்த ஒரு லேர்னிங்க்கு பேர் பெர்செப்ஷுவல் லேர்னிங், தட் இஸ் பியூர் சென்சேஷன், இன்டிட்டர்மினேட் பர்செப்ஷன். அந்த லேர்னிங்க்கு பேர் வந்து இன்டிட்டர்மினேட் பர்செப்ஷன். நம்ம எதுக்காக வந்தோம், என்ன பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாது. பட் நியூ பார்ன் பேபி வந்து அந்த சன்லைட்டை பார்க்குறாங்க, சன்னை பார்க்குறாங்க. இப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக நமக்கு தெரியாது இல்லையா? இட் இஸ் கால்ட் அஸ் இன்டிட்டர்மினேட் பர்செப்ஷன் அண்ட் இட் இஸ் த பியூர் சென்சேஷன். ஆனால் அதுக்கப்புறமா நடக்கிறது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்புக்கு பேர் டிட்டர்மினேட் பர்செப்ஷன். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோன்னா அது என்ன ஆப்ஜெக்ட், அது எதற்கு யூஸ் ஆகும், அதில் அது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம வந்து ரிவியல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்கு பேர், பர்செப்ஷனுக்கு பேர் டிட்டர்மினேட் பர்செப்ஷன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோன்னா அதனுடைய யூஸ் என்ன நம்ம தெரிஞ்சு செய்கிறோம் இல்லையா? இட் இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினேட் பர்செப்ஷன். டூ டைப்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், இன்டிட்டர்மினேட் பர்செப்ஷன், இன்னொன்று டிட்டர்மினேட் பர்செப்ஷன். டிட்டர்மினேட் பர்செப்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்குறது. ஆனால் டிட்டர்மினேட் பர்செப்ஷன் வந்து பியூர் சென்சேஷன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங், பெர்செப்ஷுவல் லேர்னிங். நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும் அது வந்து எதுக்காக நம்ம இதை வந்து பார்க்குறோம் எதுவுமே நம்ம தெரியாமல் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறது, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி இல்லை சவுண்டு கேட்குறது, இது எல்லாமே வந்து பெர்செப்ஷுவல் லேர்னிங்கோடைய அந்த இன்டிட்டர்மினேட் ஸ்டேஜோடைய எக்ஸாம்பிள். இப்போது நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நம்ம படிக்கிற விஷயங்கள் அண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த லேர்னர்ஸ்க்கும் பர்டிகுலர் நேம் இருக்குது, இது நம்ம படிக்கலாம். ஓகே, நம்மளுடைய உறுப்புகளை யூஸ் பண்ணி நம்ம படிக்கக்கூடிய அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கிற இந்த பெர்செப்ஷுவல் லேர்னிங். ஸோ பெர்செப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்போவுமே நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நடக்கிறது தான். நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணால் நம்ம எடுத்துக்கிற அந்த படம், காதால் நம்ம கேட்குற அந்த சவுண்டு, அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து நமக்கு டச்சிங் சென்சேஷன் கொடுக்குது, அதனால் நம்ம எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய மூக்கு கூட சென்ஸ் ஆர்கன் தான், அது நாசி துவாரங்கள் வழியாக நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்மெல் அண்ட் நம்மளுடைய டங் எடுத்துக்கிற அந்த டேஸ்ட், இது எல்லாமே வந்து நம்ம வெளியே இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதுதான் நம்ம பெர்செப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஒரு வகையான லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பெர்செப்ஷுவல் லேர்னிங். ஸோ சில பீப்புள் வந்து ஐஸ் வழியாக படிப்பாங்க. ஸோ புக்கை ரீட் பண்ணி படிப்பாங்க. அந்த பீப்புளுக்கு பேர் விஷுவல் லேர்னர்ஸ். ஓகே, புக் ரீட் பண்ணுறது ப்ளஸ் அவங்க வீடியோஸ் வழியாக படிப்பாங்க, அவங்க பேர் விஷுவல் லேர்னர்ஸ். அண்ட் தென் இயர்ஸ்க்கு பேர் ஆரல் லேர்னர்ஸ். அவங்க வந்து நம்ம பேசுகிற விஷயங்களை கேட்டு படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த வீடியோஸை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அவங்க வந்து அந்த பாட்டை மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆரல் லேர்னர்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் ஆரல் லேர்னர்ஸ். அடுத்தது சென்ஸ் ஆஃப் டச். டச்சிங் சென்சேஷன் மூலமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு பெடகாகி தான் இருக்குது. அப்போது என்ன இருக்குன்னா, க்ளே யூஸ் பண்ணி நம்ம ஷேப்ஸ் பண்ணணும்,
அப்படி இருக்குது. ஸோ நம்ம க்ளே யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் நம்ம ஷேப் பண்ணி குழந்தைக்கு காமிக்கிறோம். அதை டச் பண்ணி பார்க்குறாங்கல்ல, டச் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு தெரியுது இங்கே வந்து 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் பால் பண்ணி கொடுக்குறோம், இது வந்து ஸ்பெரிக்கல் போலாக இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி டச்சிங் சென்சேஷன் மூலமாக அவங்களுக்கு தெரியுது. தே ஆர் கால்ட் as எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னர்ஸ் and also called as haptic learners. ஸோ அப்படி டச்சிங் சென்சேஷன் மூலமாக படிக்கிறவங்க haptic learners or experiential learners. and then mouth, நிறைய பேசி நம்ம பொழப்பு அப்படி தான் போகுது. நம்ம டீச்சர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம். ஸோ தினமும் கிளாஸ் ரூமில் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்டராக்டிவ் லேர்னர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் தென் நோஸ், நம்ம கிடச்சிக்கிற ஸ்மெல்லை வச்சே அது என்ன ஃபுட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ நம்ம சூப்பரான லேர்னர்ஸாக இருப்போம். என்ன ஸ்மெல் அப்படிங்கிறத நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நோஸை யூஸ் பண்ணி இது இந்த ஃபுட்டோட ஸ்மெல்லு, இது இந்த ட்ரிங்க்ஸோட ஸ்மெல்லு அப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா we are good olfactory learners. ஓகே, அண்ட் இந்த பிக்சர் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான். பை யூஸிங் பெர்செப்ஷன், அந்த பர்சன் வந்து கலர்ஸை பார்க்குறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸை பார்க்குறாங்க. அது வந்து ஐஸ்க்கு நல்ல ஒரு பர்செப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு இந்த ரெயின்போவை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணி டச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க ஹாப்டிக் லேர்னர்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னர்ஸாகவும் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் பண்ணும்பொழுது இந்த பெர்செப்ஷுவல் லேர்னிங் வந்து ஈஸியாக புரியுது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கான்செப்ஷுவல் லேர்னிங். கான்செப்ட், நம்ம என்ன படித்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணாலும் நம்ம வந்து கடைசியாக நமக்கு மனசில் நிற்கிறது என்ன அப்படின்னா கான்செப்ட் தான். ஓகே, ஒரு பெரிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம படித்து எழுதியிருப்போம். ஆனால் அதை நம்ம வந்து நம்ம பிரெயினில் எப்படி ஏற்றிருப்போம்னா கான்செப்ட் வைஸ், இந்த கெமிக்கலை இந்த கெமிக்கலோட ஆட் பண்ணால் நமக்கு இந்த கலர் வரும், இவ்வளோ தான் நம்ம கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல். ஆனால் அதுக்கு நம்ம எழுதுவோமே ஒரு ப்ரொசீஜர், நம்ம ரெக்கார்டில் ஐயோ சாமி ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் எழுதியிருப்போம் இல்லையா. அது மாதிரி தான் சால்ட் டிடெக்ஷன் நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும். அதுக்கும் நம்ம வந்து இந்த சால்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணணும்னு தான் நமக்கு வந்து அவ்வளோதான் டெஸ்ட்டு. ஆனால் நம்ம அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம கான்செப்டை படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம விஷயங்கள் படிச்சிருந்தாலும் கடைசி நம்ம மனசில் நிற்கிறதுல ஒரு சிம்பிளான ஐடியா, அதுக்கு பேர் தான் கான்செப்ட். அட் தி ஸ்டேஜ் லேர்னர்ஸ் டெவலப் ஓன் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட். ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் விதவிதமாக புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணாலும் கடைசி நம்ம மனசில் நிற்கிற அந்த ஐடியாஸையும் அந்த கான்செப்ட்ஸ், அந்த ஓன் கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த கேப்பபிலிட்டியும் தான் இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த லேர்னிங் பிகம்ஸ் ஐடியேஷ்னல். நமக்கு நிறையா ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பவர் ஆஃப் திங்கிங்கை அது இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெவலப்ட். ஸோ இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் நமக்கு வரும்பொழுது, நம்ம இதை செய்யும் பொழுது நம்மளால் ஜட்ஜ்மெண்டலாகவும் இருக்க முடியுது, எது சரி எது தவறு அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட் லேர்னராக நம்ம இருந்தோன்னா we can able to solve our problems very easily. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் அழகாக பண்ணுறதுனால எது சரி எது தவறுன்னு தெரியும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக பண்ணுவோம். ஸோ எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்துட்டுருக்கோம், ஈஸியாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம், சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போயிருந்திருப்போம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கான்செப்ஷுவல் லேர்னிங். ஓகே, ஸோ கான்செப்ஷுவல் லேர்னிங் இஸ் யூஸ்ஃபுல் இன் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு அவனுடைய சொந்த ப்ராப்ளம்ஸை யாருடைய இதுவும் டிபெண்டன்சியும் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த கான்செப்ஷுவல் லேர்னர்ஸ். So because the conceptual learners are associated with high order cognitive processes like intelligence, thinking and reasoning. So intelligence, thinking, reasoning அப்படின்னா பிரெயினை ஹை ஆர்டரில் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அவங்க தான் அந்த கான்செப்சுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் கான்செப்ட் லேர்னிங் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் which is very useful for identifying and recognizing the things. So concept learning உடைய 2 முக்கியமான படிநிலைகள் என்ன அப்படின்னா, ஒன்று அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று ஜெனரலைசேஷன். ஓகே, அண்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனும் ஜெனரலைசேஷனும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, திங்ஸ் என்ன, பீப்புள் எப்படிப்பட்டவங்க எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கான்செப்ஷுவல் லேர்னிங் மேக்ஸ் த லேர்னர்ஸ் தாட் ப்ராசஸ் டைவர்ஜென்ட்.
நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் பார்க்க மாட்டோம். அதை டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் நம்மளால் திங்க் பண்ண முடியும். அப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படியே முடங்கி போகிறவங்க பேர் கன்வர்ஜென்ட் திங்கர்ஸ். ஆனால் டைவர்ஜென்ட் திங்கர்ஸ்னால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் அவங்க வந்து சால்வ் பண்ணுறது கண்டுபிடிப்பாங்க. இப்படி பரந்த தாட்ஸ் இருக்குல்ல, சிந்தனை இருக்குது இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து கான்செப்சுவல் லேர்னர்னு சொல்லுவோம். அண்ட் இப்படி டைவர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால they are able to think the positive and negative aspects of the problem. ஓகே. அண்ட் நம்ம முதல்ல படித்தோம்ல அந்த வெர்பல் லேர்னிங், அந்த வெர்பல் லேர்னிங்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த கான்செப்சுவல் லேர்னிங். ஸோ அவங்க வந்து எதை அப்போஸ் பண்ணுறாங்க? ரோட் மெமரைசேஷனை அப்போஸ் பண்ணுறாங்க. மெமரைசேஷனே கிடையாது, கான்செப்டை நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஓகே. அண்ட் த path of conceptual learning is simple to complex. நம்ம வந்து சிம்பிளில் இருந்து ஆரம்பித்து அப்படியே காம்ப்ளெக்ஸாக போகிறது தான் இந்த கான்செப்சுவல் லேர்னிங்கோடைய முக்கியமான படிநிலை. இப்போ எடுத்தெடுப்புலேயே அந்த பெரிய விஷயம் தான் நம்ம வந்து படிக்க மாட்டோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போதே அப்படி தான், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு பாடம் இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா எடுத்தெடுப்புலேயே நம்ம கடினமான பகுதிக்கு போக மாட்டோம். பேசிக்ஸை சொல்லிக் கொடுத்து அப்புறம் படிப்படியாக தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் விஷயம் சொல்லிக் கொடுப்போம். அப்போ தான் அது வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஸோ எப்போவுமே அந்த கான்செப்சுவல் லேர்னிங் வந்து எப்படி நடக்குது? சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸாக நடக்குது. அண்ட் இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் பிக்சர், இந்த சைல்டு லேடர் மேலே போயிட்டாங்க, அங்கே போயிட்டு புக் பேப்பரையும் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது பிக்சரில் ரெண்டையுமே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ட்ராப் பண்ணும்போது அவங்களுடைய மைண்டில் என்ன தோணுது அப்படின்னா, இந்த புக்கும் பேப்பரும் சேமாக ஒரே மாதிரி ஒட்டியே கீழே விழுந்துடுமா, இல்லைனா பேப்பர் தனியாக புக்கு தனியாக விழுமா, இப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் திங்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த திங்கிங்க்கு பேர் தான் கான்செப்சுவல் திங்கிங். ஓகே. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த புக் ஃபால் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபிள் என்ன, அப்படியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்கல்ல, இந்த பீப்புள் தான் நம்ம கான்செப்சுவல் லேர்னர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து வர்றது அசோசியேட்டிவ் லேர்னிங். அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் நம்ம லைஃப்பில் நடக்கிற 2 தூண்டல்களையோ அல்லது 2 நிகழ்வுகளையோ நம்ம வந்து அசோசியேட் பண்ணி படிக்கிறது. ஓகே. ஸோ அது வந்து அனிமல்ஸில் நடக்கலாம், இல்லை பர்சன்ஸில் நடக்கலாம். ஸோ த ப்ராசஸ் பை விச் த பர்சன் ஆர் அனிமல் லேர்ன்ஸ் அன் அசோசியேஷன் பிட்வீன் 2 ஸ்டிமுலை ஆர் ஈவெண்ட்ஸ். 2 நிகழ்வுகளோ 2 ஸ்டிமுலைக்கோ இடையே ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் லேர்னிங். And this study of associative learning began with the pioneering studies of Thorndike and Pavlov. Pavlov அப்படின்ற 2 பர்சன் தான் இந்த அசோசியேட்டிவ் லேர்னிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ we are calling them as pioneers. ஓகே. அவங்க தான் இந்த அசோசியேட்டிவ் லேர்னிங்க்கு முதல் படியாக பயங்கரமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாவ்லோவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி படித்தது தான். Pavlov gives classical conditioning. ஸோ அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் ஃபர்ஸ்ட் டைப் என்னது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் என்ன அப்படின்னா, பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன்டு பை கனெக்டிங் நியூட்ரல் ஸ்டிமுலஸ் வித் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன்ல, லேர்னர்ஸ் வந்து 2 ஸ்டிமுலையை வந்து கம்பைன் பண்ணி படிப்பாங்கன்னு, 2 தூண்டல்கள். அது என்னென்ன தூண்டல் அப்படின்னா, ஒன்று நியூட்ரல் ஸ்டிமுலஸ், இன்னொன்று அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணி அந்த பர்சன் வந்து படிக்கிறாங்க. எந்த விஷயத்தை படிக்கிறாங்க? பிஹேவியர்ஸாக படிக்கிறாங்க, தன்னுடைய நடத்தையை படிக்கிறாங்க. ஓகே. எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க படிக்கிறாங்க by the combination of 2 stimulus. One is neutral stimulus, இன்னொன்று unconditioned stimulus. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற அனிமல் டாக். ஓகே. நமக்கு ஐவன் பாவ்லோவ்னு சொன்னாலே நமக்கு டாக் ஞாபகம் வரணும். அண்ட் அவருடைய கான்செப்ட் பேர் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே. இப்போது இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சிம்பிள் வேர்ட்ஸில் படிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இவர் வந்து கண்டிஷனிங் அப்படிங்கிற லேர்னிங் ப்ராசஸை பண்ண போகிறாங்க இந்த டாகுக்கு. ஸோ இந்த கண்டிஷனிங்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிறப்போ அந்த டியூரிங் கண்டிஷனிங் எப்படி இருந்தது, லேர்னிங் ப்ராசஸ் முடிவடைஞ்சதுக்கப்புறம் அந்த டாகோட பிஹேவியர் எப்படி இருந்தது, அதான் நம்ம 3 ஸ்டேஜஸாக படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஃபோர் கண்டிஷனிங், செகண்ட் ஒன் இஸ் டியூரிங் கண்டிஷனிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆஃப்டர் கண்டிஷனிங். ஸோ பிஃபோர் கண்டிஷனிங், எந்த ஒரு கண்டிஷனிங் அப்படிங்கிறது லேர்னிங். சரியா? இந்த பிஹேவியரை படிக்கிறது ப்ராசஸ்க்கு பேர் தான்
கண்டிஷனிங். ஸோ அந்த பிஹேவியரை அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி டாக் எப்படி இருந்தது, ஒரு ஃபுட் அப்படிங்கிற தூண்டுதல் அதுக்கு காட்டப்படுது. ஸோ ஃபுட்டுங்கிறது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அதை அந்த டாகுக்கு காமிச்சதும் டாக் என்ன பண்ணுதுன்னா சலைவேஷன் பண்ணுது, சலைவாவை செக்ரேட் பண்ணுது. இதுவும் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபுட் அப்படிங்கிற ஸ்டிமுலஸ் அந்த டாகிக்கு நம்ம காட்டும்போது அது வந்து சலைவேஷன் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை அதுக்கு கொடுக்குது. ஸோ ஃபுட்டுங்கிறது தூண்டல், சலைவேஷன் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ். இங்கே வந்து எந்த ஒரு படிப்பும் எந்த ஒரு பிஹேவியரையும் நம்ம அந்த டாகுக்கு கற்றுக் கொடுக்கல. ஸோ இந்த வந்து நம்ம அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த நாய்க்கு நீங்கள் எலும்பை காட்டினாலும் அது வந்து சலைவாக செக்ரேட் பண்ணும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே கற்றுக் கொடுக்கல இல்லையா, அதனால் இதுக்கு பேர் அன்கண்டிஷன்டு. ஓகே, இப்போ டியூரிங் கண்டிஷனிங் இந்த பாவ்லாவ் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிஷனிங் செய்கிறாங்க, பிஹேவியரை கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெல் ப்ளஸ் ஃபுட், ஒரு பெல் சவுண்டு கேட்குற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டாகிக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த பெல் சவுண்ட் அப்படிங்கிறது நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். இப்போது அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் ப்ளஸ் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அந்த டாகி என்ன பண்ணும், பெல் சவுண்டை வந்து கேட்குது, எலும்பை பார்க்குது, எலும்பை பார்த்ததுமே அது வந்து சலைவாவை செக்ரேட் பண்ணிடுது, அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ட்ரைனிங் நடக்கும்போதெல்லாம் என்ன நடக்குது தான் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷனிங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப திரும்ப இப்படி அந்த டாகுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு பெல் சவுண்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த எலும்பை கொடுக்குறாரு, அப்புறம் அது வந்து சலைவாவை செக்ரேட் பண்ணுது, இப்படியே போயிட்டுருக்கு ட்ரைனிங்கில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் திஸ் ட்ரைனிங், ஆஃப்டர் கண்டிஷனிங் ஃபுட்டை வந்து கொடுக்கல, வெறும் பெல் சவுண்டை மட்டுமே கொடுக்குறாங்க. பெல் சவுண்டை மட்டும் கொடுத்தது என்ன ஆயிடுச்சு, டாக் வந்து சலைவாக செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சுது. ஏன்னா பெல் சவுண்டு கேட்டதும் கண்டிப்பாக ஃபுட் அப்படிங்கிற அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலையும் வரும் அப்படின்னு அந்த டாக் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி டெய்லி அது வந்து லேர்ன் பண்ணிடுச்சு. பிஹேவியர் என்ன ஆகிடுச்சுன்னா பெல் சவுண்டும் ஃபுட்டும் கொடுத்ததும் அது சலைவாவை செக்ரேட் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணிடுச்சு அந்த ட்ரைனிங் டைமில். ஸோ இப்போ பெல் சவுண்டை கேட்டு மட்டுமே போதும், அது சலைவாவை செக்ரேட் பண்ணுது. ஸோ சலைவா செக்ரேஷன் வந்து அதோடைய பிஹேவியர். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸாக இருந்த அந்த பெல் சவுண்டை கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாறிடுச்சு. ஏன்னா பெல் சவுண்டு மட்டும் இருந்தாலே போதும், இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். பெல் சவுண்டு மட்டும் இருந்தாலே போதும், அது சலைவாவை செக்ரேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த கண்டிஷனிங் அப்போ என்னென்ன ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்க, நியூட்ரல் ஸ்டிமுலஸும் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸும் கொடுத்தோம் இல்லையா. அதான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். பிஹேவியரை எப்படி படிக்க முடியும், பை கனெக்டிங் நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அண்ட் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். நியூட்ரல் ஸ்டிமுலஸையும் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸையும் சேர்த்து அந்த டாகிக்கு நம்ம கண்டிஷனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் அந்த அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸை கொடுக்க வேண்டாம், நியூட்ரல் ஸ்டிமுலஸை மட்டும் கொடுத்தாலே போதும், அந்த டாகி என்ன பண்ணும், தேவையான ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல இந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் என்னவா மாறிடுச்சு, கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லுவோம். இதை நமக்கு கொடுத்தவங்க ஐவன் பாவ்லாவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். டாகை எப்படி வச்சுட்டு பெல் சவுண்டையும் அந்த மீட் பீஸையும் கொடுத்ததுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இது தான். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாக் டைவர்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இப்படி வந்து அதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம கீன் அப்சர்வேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப்பில் டாகை வச்சுருக்காங்க. இப்போது நம்ம இந்த பிக்சர் மூலியமாகவே இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரியை படிச்சிடலாம். ஸோ பிஃபோர் கண்டிஷனிங் வந்து ஃபுட் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பான்ஸ், ஃபுட்டும் சலைவேஷனும் இருந்தது, அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். பெல் சவுண்டை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், டாகிக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சலைவா செக்ரேட் பண்ணாது. இப்போ டியூரிங் கண்டிஷன் பெல் சவுண்ட் அடிக்குது, அதுக்கப்புறமா ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்படி ரெண்டையும் சைமல்டேனியஸாக கொடுக்கும்போது டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை பார்த்துட்டு சலைவாவை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. இது டெய்லி நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆஃப்டர் செவரல் ட்ரையல்ஸ் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெல் சவுண்டை மட்டும் கொடுக்குறாங்க. நியூட்ரல் ஸ்டிமுலஸ் என்னவா மாறி இருக்குது, கண்டிஷன் ஸ்டிமுலஸாக மாறி இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுட்டு இல்லை, இந்த பெல் சவுண்டு மட்டுமே போதும், டாக் என்ன பண்ணிடுச்சு, சலைவாவை செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ எந்த ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸையும் நம்ம அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸோட கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் கொடுக்காம வெறும் நியூட்ரல் ஸ்டிமுலஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், டாகி சலைவாவை செக்ரேட் பண்ணுது. ஸோ நியூட்ரல் ஸ்டிமுலஸ் கெட்டிங் transformed into conditioned stimulus. This is the theme of this experiment. ஓகே, இப்போ இது வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருக்கிற டைப். இப்போ ரெண்டாவது அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஃபஸ்ட்டு படித்தது என்னது? கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, இப்போ படிக்கிறது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன்ட் பை பிஹேவியர் அண்ட் கான்சிக்வன்ஸ் வெதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபார் தட் பிஹேவியர். ஸோ ஒரு பிஹேவியரை நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிஹேவியரோட சேர்த்து அதனுடைய கான்சிக்வன்ஸஸையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். என்னென்னா இப்படி ஒரு பிஹேவியர் இருந்துச்சுன்னா அது குட் கான்சிக்வன்ஸாக பேட் கான்சிக்வன்ஸா அப்படிங்கிறத அந்த குழந்தை கற்றுக்கும். ஓகே, ஸோ பிஹேவியரை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணும் பொழுது learners are getting exposed to both the negative and positive sides of that behavior. இதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பண்ணவங்க யார்? ஸ்கின்னர். அண்ட் இதற்கான எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் என்னது? ரேட். ஓகே, பாவ்லோவோடைய எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் டாக், ஸ்கின்னரோடைய எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் ரேட். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இந்த ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதனுடைய செட்டப்பில் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் introduced to increase a behavior. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த பிஹேவியர் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை ஒரு பிஹேவியர் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பாசிட்டிவாக ஏதோ ரிவார்ட் கொடுக்குறீங்க, நீ இப்படி பண்ணியிருக்கியா வெரி குட் சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா அந்த பிஹேவியர் என்னவாகும்? அந்த சைல்டோட வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சைல்டு திரும்ப திரும்ப அதை செய்யும். ஓகே, அது நல்ல விஷயம் நான் தெரிஞ்சிடும். ஸோ திரும்ப திரும்ப செய்யும். இப்போது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ட்ரடியூஸ் டு இன்க்ரீஸ் அ பிஹேவியர். இங்கேயும் அப்படி தான், நம்ம நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன்றை கொடுத்து ஒரு பிஹேவியரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு அடி கொடுக்குறீங்க, அது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அடி கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை அந்த விஷயத்தை செய்யாது. ஓகே, செய்யாமல் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுதில்ல, அந்த அவாய்ட் பண்ணுறது ஒரு பிஹேவியர் தானே. ஓகே, ஸோ நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கூட ஒரு விஷயத்தை என்ன பண்ணுன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அந்த குழந்தை அந்த விஷயத்தை செய்யாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அந்த குழந்தைய விட்டாலும் இந்த நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த விஷயத்தை அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த அவாய்டன்ஸ் வந்து அந்த குழந்தையோடைய பிஹேவியர். ஸோ பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ஒரு குழந்தையோடைய பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுச்சோ அதை மாதிரி நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த குழந்தையோடைய பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே என்ன நடந்திருக்கு? இன்க்ரீஸ் ஆஃப் பிஹேவியர் தான். ஸோ இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிகிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு எலி எடுத்திருக்கோம். எலி ரொம்ப பசியில் இருக்குது. ஸோ ஹங்க்ரி ரேட். இந்த ஹங்க்ரி ரேட்டை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போடுறோம். அந்த பாக்ஸில் வந்து ஒரு லீவர் இருக்குது. ஓகேவா? அந்த லீவர் அதை டச் பண்ணும்போதெல்லாம் அந்த அந்த மவுஸ்க்கு அந்த ரேட்டுக்கு என்ன போயிடுதுன்னா ஒரு ஃபுட்டு போய் விழுந்துடும். குட்டி பீஸ் ஆஃப் ஃபுட் போய் அந்த இடத்துல விழுந்துடும், அந்த ஃபுட் டிஸ்பென்சரில். ஸோ ரேட் வந்து ஹாப்பி ஆகிடுது. இப்படி அந்த ரேட் வந்து ஆக்சிடெண்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த லீவரை டச் பண்ணுது. ஓகே, அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ரேட் ஆக்சிடெண்டலாகவே அந்த லீவரை டச் பண்ணும்போது அதுக்கு ஃபுட் கிடைக்குது. அது டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸை டச் பண்ணும், அப்போல்லாம் அதுக்கு ஃபுட் கொடுக்கல. பட் அந்த லீவரை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் அதுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ டச்சிங் த லீவர் இஸ் அ பிஹேவியர். நம்ம அதுக்கு ஒரு ஃபுட் பீஸ் கொடுக்குறோம்ல, அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரேட் வந்து கற்றுக்கும், நம்ம அந்த லீவரை டச் பண்ணால் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பாக்ஸில் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த ரேட் என்ன பண்ணும்? எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் அந்த லீவரை டச் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபுட்டு கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுட்டிங்க? பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்க அந்த ரேட் வந்து லீவரை டச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீசஸ் ஒன் பிஹேவியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம படிக்கிறது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படிடா ஒரு பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். The same rat was given unpleasant electric current which caused discomfort, but discomfort removed as the rat accidentally touched the lever. Rat learned this after several trials and escaped the current by touching the lever.
இப்போ அந்த ரேட் வந்து பாக்ஸ்குள்ளே இருந்ததில்ல, ஸ்கின்னர்ஸ் பாக்ஸ். அந்த ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பாக்ஸில் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த ரேட்டுக்கு இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா ஃபுட்டு கிடையாது, அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு எலக்ட்ரிக் ஷாக். அந்த ஷாக் கொடுக்கும்போது அந்த ரேட்டுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ அந்த ரேட் அங்கேயும் ஓடுது, ஓகேவா? ஆனால் ஆக்சிடென்டலாக அது என்ன பண்ணிடுது, அந்த லீவரை டச் பண்ணிடுது. லீவரை டச் பண்ணும்போது அந்த கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, இப்படியே அப்புறம் மறுபடியும் கரண்ட் நம்ம ஃப்ளோ பண்ணுறோம், அது அங்கேயும் ஓடும், லீவரை டச் பண்ணும், உடனே அந்த கரண்ட் ஸ்டாப் ஆகிடும். இப்படி செவரல் ட்ரையல்ஸ் முடிஞ்சதும் அந்த ரேட்டுக்கு வந்து புரிஞ்சிருது. அந்த ரேட் வந்து அந்த பிஹேவியரை கற்றுக்குது. என்ன அப்படின்னா, நம்ம லீவரை டச் பண்ணால் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காது அப்படிங்கிறத இது வந்து புரிஞ்சுக்குது. ஸோ இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த லீவரை டச் பண்ணுறது ஒரு பிஹேவியர். ஓகே, அண்ட் லீவரை டச் பண்ணுறது ஒரு பிஹேவியர் அண்ட் அந்த எலக்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னா அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தானே, அதை வந்து நம்ம பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அந்த ரேட்டுக்கு எரிச்சலை தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனாலும் அந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுக்கும் பொழுதும் அந்த லீவரை டச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிஹேவியர் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டான அந்த ஃபுட்டும் பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டான இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும் பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஸோ இதுதான் என்னதுன்னா ஆப்பரண்ட் கண்டிஷனுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய தீம். ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு ஸ்கின்னருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தெரிஞ்சிருக்கும். ரேட் இருக்கா, அதில் வந்து லைட் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் லவுட் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் லீவர் இருக்குது. அந்த லீவரில் தான் அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அண்ட் ஃபுட் டிஸ்பென்சர் இருக்குது, எலக்ட்ரிஃபைடு கிரிட் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஃபார் த ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம 2 வகையான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் படித்தோம்ல. இப்போ இதை வந்து இந்த இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றுற மாதிரி இந்த ஸ்கின்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்கின்னர் ஈவன் டாட் ரேட்ஸ் டு அவாய்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் பை டேர்னிங் ஆன் அ லைட் பிஃபோர் த எலக்ட்ரிக் கரண்ட் கேம். ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த டிஸ்கம்ஃபர்ட், அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவர் இன்னொரு ட்ரிக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் வரதுக்கு முன்னாடி அந்த லைட்ஸை வந்து டேர்ன் ஆன் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த ரேட் வந்து டேர்ன் ஆன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வராத மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காரு. ஸோ இதையும் அந்த ரேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையல்ஸுக்கு அப்புறம் கற்றுக்குச்சு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வருது அப்படின்னா என்ன பண்ணிடுது, அந்த லைட்ஸை வந்து அது டேர்ன் ஆன் பண்ணிடுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வராமல் அவாய்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டிமுலையையும் 2 நிகழ்வுகளையும் கம்பைன் பண்ணுற மாதிரியோ இல்லை 2 ஸ்டிமுலையும் கம்பைன் பண்ணுற மாதிரியோ இவர் வந்து அந்த ரேட்டுக்கு வந்து தாட் ப்ராசஸை கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் ஆல்சோ பனிஷ்மெண்ட் ஆப்போசிட் ஆஃப் த ரிவார்ட் பிகாஸ் இட் இஸ் டிசைன் டு வீக்கன் ஆர் எலிமினேட் அ ரெஸ்பான்ஸ் that increasing it is an aversive stimuli that decreases the behavior. ஸ்கின்னர் ஆல்சோ சேஸ் அபவுட் பனிஷ்மெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அது ரிவார்டுக்கு ஆப்போசிட். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் என்னவாகிடும்னா அப்படியே எலிமினேட் ஆகி போயிடும். அந்த ஒரு பிஹேவியர் அப்படி இல்லாமல் எலிமினேட் ஆகி போயிடும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அவர்சிவ் ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியே அப்படி அந்த பிஹேவியரே என்னவாகும்னா அப்படி டிக்ரீஸ் ஆகி போயிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் த 2 types ஆஃப் அசோசியேட்டிவ் லேர்னிங். நம்ம அதுக்கு 2 ட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம், 2 டைப்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங், இன்னொன்று கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது இப்போ நம்ம படிக்க போகிறது கோக்னிட்டிவ் லேர்னிங். கோக்னிட்டிவ் லேர்னிங்கில் இட் கேன் பி டிஃபைன்ட் as acquiring the information of understanding, memorization, recalling whenever necessary. So cognitive learning is something we use our brain. நம்ம பிரெயின் அதிகளவில் யூஸ் பண்ணுறது. ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், தேவைப்படும்பொழுது அதை ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டலெக்சுவல் லேர்னிங். ஓகே, ஸோ இது பிரெயினோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இன்டலெக்சுவல் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். மற்ற லேர்னிங் மாதிரி இல்லாமல் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் இஸ் லிங்க்டு வித் காக்னிட்டிவ் லேர்னிங். எல்லா டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கும் இந்த காக்னிட்டிவ் லேர்னிங்கோட லிங்க் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த காக்னிட்டிவ் லேர்னிங் வந்து எது ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் 2 ஸ்டிமுலை. இட் இஸ் கால்ட் அஸ் எஸ்எஸ் லேர்னிங். காக்னிட்டிவ் லேர்னிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஸ்எஸ் லேர்னிங். இப்போ நம்ம அசோசியேட்டிவ் லேர்னிங்க்கு 2 டைப்ஸ் படித்த மாதிரி இந்த காக்னிட்டிவ் லேர்னிங்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் படிக்கிறோம், லேட்டன்ட் லேர்னிங்
ஆஸ் வெல் அஸ் இன்சைட் லேர்னிங். நம்ம இது ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் படிச்சிருக்கோம். Latent learning is also called as incidental learning. That is learning without reinforcement. ஓகேவா, எந்த ஒரு ரீஇன்ஃபர்ஸ்மெண்ட் ரிவார்டும் இல்லாமல் கற்றுக்கிறது இந்த லேட்டன்ட் லேர்னிங். ஓகே, அதாவது நம்ம ரீஇன்ஃபர்ஸ்மெண்ட் இருக்குதோ இல்லையோ ஆனால் லேர்னிங் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த லேட்டன்ட் லேர்னிங். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இஃப் அ பர்சன் வாண்ட்ஸ் அ காஃபி பிரேக், he wanders here and there and suddenly remembers a new coffee shop nearby. ஸோ ஒரு பர்சனுக்கு காஃபி எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கேயும் நடக்கிறாங்க, அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வருதா, புதுசாக ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த லேர்னிங் அப்படிங்கிறது என்னது, டெய்லி அந்த காஃபி ஷாப்பை அவர் க்ராஸ் பண்ணி வந்திருக்காரு, ஆனால் அதுக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு காஃபி பிரேக் இருக்குது. ஸோ டெய்லியும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், டெய்லியும் நம்ம பார்த்துட்டு இருந்த லேர்னிங் ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்காரு. ட்ரைவிங் பண்ணும்பொழுது அந்த நியூ ஷாப்பை பார்த்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உதயமாகுதில்ல. ஸோ டெய்லி நடக்கிற அந்த லேர்னிங் தான், ஆனால் திடீர்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையுது. ஓகே, ஸோ நம்ம டெய்லியும் நம்ம பார்த்த அந்த காஃபி ஷாப்புக்கு இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிற ஐடியா வந்தது இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் லேட்டன்ட் லேர்னிங். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஈஸி டால்மேன், a well-known investigator of cognitive learning, and he said that animals are forming cognitive maps. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படித்த எக்ஸாம்பிளில் ஒரு பர்சன் தினமும் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அந்த வழியில் நிறைய பில்டிங்ஸ் இருந்திருக்கு, நிறைய ஷாப்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா, ஆனால் அவங்க அதெல்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரோடை பார்த்து தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு காஃபி பிரேக் வந்ததும் திடீர்னு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு உதயமாயிருக்கு, அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சுல்ல நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு. ஸோ தினமும் லேர்னிங் ப்ராசஸ் நடந்தது, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும்போது தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை ரீகால் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், டெய்லி நம்ம ரோடை பார்த்து தானே வந்தோம், ஆனாலும் அங்கே ஒரு நியூ ஷாப் ஓப்பன் ஆச்சு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அதை எப்போ ரீகால் பண்ணோம், நமக்கு தேவைப்படும் போது தான் ரீகால் பண்ணுறோம். இதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்துச்சா, இன்னும் நீ ரீகால் பண்ணியிருக்கல, இந்த சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அவருக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோமா, இல்லை இல்லையா. ஸோ நம்ம தினமும் நடக்கிற லேர்னிங் ப்ராசஸ் தான், பட் நம்ம தேவைப்படும் பொழுது தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இதுக்காக இந்த டால்மேன் யூஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய பேர் த மேஸ் அண்ட் த ரைட் எக்ஸ்பெரிமெண்ட். மேஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த சிக்கலான இந்த பேத்வே, இந்த பேத்வேயில் இந்த ரேட்டை வந்து அலோவ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அந்த வழியை கண்டுபிடிச்சி அது எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறது தான் இந்த லேர்னிங் ப்ராசஸ். ஓகே ஓகே இப்போ நம்ம இதை வந்து என்னன்னு சொல்கிறது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். 3 groups ஆஃப் ஹங்க்ரி ரேட் எடுத்திருக்காரு. ஓகே, 3 groups எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு குரூப் வந்து இந்த மேஸ்க்குள்ளே அதை அலோவ் பண்ணுறாங்க. இந்த மேஸை வந்து அது க்ராஸ் பண்ணி வெளியே வந்துடுது, எப்படியோ அதை வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுது. வந்ததும் அவர் வந்து அந்த ரேட்டை இமிடியேட்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஃபுட் பீஸ் கொடுக்குறாரு, ஒரு ரிவார்டு கொடுக்குறாரு. அந்த ஃபுட் அப்படிங்கிறது ஒரு ரிவார்டு. ஓகேவா, அதாவது ரீஇன்ஃபர்ஸ்மெண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ரேட், அந்த குரூப் ஆஃப் ரேட்டில் எதெல்லாம் மேஸ்க்குள்ளே விடுறாரோ அந்த மேஸில் சிக்கலான பாதைகளை தாண்டி அது வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீஇன்ஃபர்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ரிவார்டு கொடுக்குற குரூப், நம்ம ரிவார்டு அதுக்கு கொடுக்குறோம். செகண்ட் குரூப் இருக்குது. செகண்ட் குரூப்பில் வந்து அந்த ரேட்டை மேஸ்க்குள்ளே விடுறாங்க, அது சிக்கலான பாதைகளை தாண்டி வெளியே வருது, ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கல, ரிவார்டு கொடுக்கல, ஜஸ்ட் அதை வெளியே எடுத்து அதோடைய பிளேஸில் விட்டுடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தினமும் அதுங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 3வது குரூப் ஒன்று இருக்குது. 3வது குரூப் ரேட் வந்து 10 days இந்த மாதிரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த மேஸ்க்குள்ளே அதை விடுறாரு, அது அங்கே எங்கேயும் ஓடுது, ஆனால் அந்த பாதையை கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு எந்த ரிவார்டுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் 10 days இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. ஆனால் 11th day அது என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு வந்து ரிவார்டு கொடுத்துருக்காரு. அது அந்த மேஸை க்ராஸ் பண்ணி வெளியே வந்ததும் ஓகே நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு ரிவார்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ 3 groups ஆஃப் ரேட் இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ரிவார்டு கொடுத்தோம், அது ரிவார்டட் குரூப். ஓகே, செகண்ட் குரூப்புக்கு வந்து நம்ம ரிவார்டு கொடுக்கல, அது வந்து நான் ரிவார்டட் குரூப். தேர்ட் குரூப் ரேட்டுக்கு வந்து நம்ம லேட்டாக 10 நாள் கழித்து ரிவார்டை கண்ணில் காமிச்சோம். ஸோ அது வந்து டிலேடு ரிவார்டு, லேட்டாக கொடுத்ததுனால அந்த குரூப்புக்கு பேர் டிலேடு ரிவார்டு குரூப். இப்போது இந்த 3 குரூப்ஸில் வந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ரிவார்டு கொடுத்ததுனால
அது வந்து தினமும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஜோஷ் இருந்தது. ஓகேவா, நம்ம வெளியே போனால் நமக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லி அது லேர்னிங் ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுச்சு. ஓகே, லேர்னிங் ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதும் அந்த மேஸை சீக்கிரமாக க்ராஸ் பண்ணி வெளியே வந்துட்டு ஃபுட்டு ரிவார்டை வாங்குறதும் இருந்தது. ஸோ தே ஆர் டூயிங் எவ்ரிதிங் இன் அ குயிக் மேனர். ஓகே, இந்த ட்ரையலுக்கு வந்து நிறைய எரர்ஸ் இருக்குது. பட் இது வந்து நடக்கிறதுக்கு நிறைய நாள் வந்து இவர் ரேட்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய நாள் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் அந்த ரேட் என்ன பண்ணும், அந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ரிவார்டு கொடுக்கறதுனால அது கொஞ்சம் ஃபாஸ்டராக பிஹேவ் பண்ணியிருக்கு. செகண்ட் குரூப் பாருங்கள், செகண்ட் குரூப்புக்கு ரிவார்டு கொடுக்கவே இல்லை இல்லையா. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தினமும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து அங்கெங்கேயும் எய்ம்லெஸ்ஸாக அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்புறம் லேட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கெங்கே மூவ் ஆகிட்டு அப்புறமா அது லாஸ்ட்டு வெளியே வந்துடுது. அண்ட் மூணாவது குரூப் இருக்குல்ல, மூணாவது குரூப்பு ஃபஸ்ட்டு 10 days கொஞ்சம் சோம்பேறியாக எய்ம்லெஸ்ஸாக அங்கங்கே சுற்றிருக்கு. அப்புறம் 11th day ரிவார்டு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அது என்ன பண்ணியிருக்கு, துரிதமாக சீக்கிரமாக வெளியே வந்திருக்கு. கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட்டு வெளியே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, லேர்னிங் ப்ராசஸ் தினமும் நடந்திருக்கு. அந்த 3 குரூப் ஆஃப் ரேட்ஸில் தினமும் நடந்திருக்கு லேர்னிங் ப்ராசஸ். ஒரே வழியில் தான் அந்த 3 குரூப் ஆஃப் ரேட்ஸும் போயிட்டு வந்திருக்கு. ஓகேவா, ஆனால் ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கிறதுனால அதுக்கு வந்து அதை செயல்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, நம்ம வெளியே போனால் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு. செகண்ட் குரூப் ஆஃப் ரேட்டுக்கு வந்து எந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அங்கே இங்கேயுமா மூவ் ஆகிட்டு அப்புறமா தான் வெளியே வந்திருக்கு. தேர்ட் குரூப் ஆஃப் ரேட்டுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தது, எப்போது, லேட்டாக. ஓகேவா, ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ரிவார்டு இல்லாத குரூப்பை கம்பேர் பண்ணும்போது தேர்டு குரூப்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் இதே வழியாக தானே அந்த ரேட்டை அலோவ் பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு குரூப் எப்படி ஆக்டிவாக அந்த வழியை கண்டுபிடிச்சி ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துச்சோ அதை மாதிரி செகண்ட் குரூப்பாலே வந்திருக்க முடியும் ஆக்டிவாக. ஆனால் அது வரலை, ஸ்லோவாக அங்கேயும் சுற்றிட்டு அப்புறம் தான் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு ரிவார்டு கொடுக்கலல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோ அதுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளோ உருவாகும்போது அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த பிஹேவியர் வெளியே தெரியுது. தினமும் அந்த ரேட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற அந்த மேஸ் வந்து ஒரே மேஸ் தான். லேர்னிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரேட்டில் வந்து அதை மோட்டிவேஷன் இருந்ததுனால, அந்த ரிவார்டுங்கிற மோட்டிவேஷன் இருந்ததுனால அது குயிக்காக பண்ணுச்சு. செகண்ட் ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஸ்லோவாக பண்ணியிருக்கு. அதனால் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாததுனால அந்த ரேட் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. 2 குரூப் ஆஃப் ரேட்லேயும் அது படிச்சிருக்கு, இந்த வழியாக போனால் நம்ம வெளியே வந்துடலாம். 3 குரூப் ஆஃப் ரேட்ஸ்லேயுமே அந்த பிஹேவியர் வந்து படிச்சுட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 குரூப் ஆஃப் ரேட்ஸுமே அந்த மேஸை க்ராஸ் பண்ணி வரும்போது இந்த வழியில் போனால் நம்ம வெளியே போகலாங்கிறது தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ரேட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுனால அது ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுச்சு. செகண்ட் குரூப் ஆஃப் ரேட்டுக்கு மோட்டிவேஷன் இல்லாததுனால அது ஸ்லோவாக இருந்தது. தேர்ட் குரூப் ஆஃப் ரேட்டு ஃபஸ்ட்டு 10 நாளும் ஸ்லோவாக இருந்தது. அடுத்து 11வது நாள்லேருந்து மோட்டிவேஷன் ரிவார்டு கொடுத்ததுனால அது ஃபாஸ்ட்டாக செயல்பட்டது. ஸோ 3 குரூப் ஆஃப் ரேட்லையும் லேர்னிங் நடந்தது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தால் தான் லேர்னிங் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டால்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவசியம் இல்லை. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் லேர்னிங் ப்ராசஸ் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். தேவைப்படும் போது அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து பயன்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி ஸ்லோவாக நடக்கிறதுனால இந்த லேர்னிங் ப்ராசஸை நம்ம வந்து லேட்டன்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இவர் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரேட்ஸ் வந்து தினமும் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி வரும்போது அது ஒரு மேப்பை தன்னுடைய மைண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வழியில் நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு மேப் அது கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதை ஈஸியாக வெளியே வர முடியுது. அந்த மேப்புக்கு பேர் தான் காக்னிட்டிவ் மேப். ஓகே, ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில்? ஒரு ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு காஃபி ஷாப்பை தேடுற மனுஷனாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த மேப் வந்து அவங்க மைண்டில் வந்துடும். இந்த வழியாக நம்ம போனால் இங்கே இந்த ஷாப் இருக்குது, அங்கே இருக்குது, இது இருக்குது. பட் டெய்லியும் அந்த வழியாக தான் நம்ம போகிறோம். மேப்பை நம்ம வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருப்போமா? என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குதுன்னு ஞாபகப்படுத்திகிட்டு இருப்போமா? இல்லை. என்றைக்கு நம்ம காஃபி சாப்பிடணுமோ அன்றைக்கி அந்த மேப் வந்து நமக்கு ஞாபகம் வருது. ஸோ எப்போவுமே நம்ம லேர்னிங் ப்ராசஸில் ஒரு கோக்னேட்டிவ் மேப் க்ரியேட் ஆகுது. ஸோ கோக்னேட்டிவ் லேர்னிங்கில் கோக்னேட்டிவ் மேப் க்ரியேட் ஆகுது அப்படின்னு இந்த லேட்டன்ட் லேர்னிங் மூலமாக
டால்மேன் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோக்னிட்டிவ் அப்படிங்கிறது பிரெயினோட ஃபங்க்ஷன். அதில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குதோ இல்லையோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கும், அதான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அது அந்த ரேட்டை வச்சு அவர் நமக்கு புரிய வச்சுருக்காரு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த கோக்னிட்டிவ் லேர்னிங்லேயே அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இன்சைட் லேர்னிங். இன்சைட் லேர்னிங்க்கு நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னவங்க கோஹ்லர். இவங்க ஒரு ஜெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். ஓகே, இந்த இன்சைட் அப்படிங்கிறது சடன் ரியலைசேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். நமக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கும், அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்து திடீர்னு நமக்கு உதயமாகும். அதுதான் நம்ம இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்சைட் லேர்னிங்கில் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து திடீர்னு உதயமாகுது. ஓகே, அண்ட் இந்த ஒரு விஷயத்த நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொன்னவங்க கோஹ்லர். அதுக்காக அவங்க யூஸ் பண்ண அனிமல் சிம்பான்சி. ஓகே, சிம்பான்சி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் இன்சைட் லேர்னிங். சிம்பான்சியோட பேர் சுல்தான். ஓகே, இந்த சுல்தான் அப்படிங்கிற சிம்பான்சியை ஒரு கேஜில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த கேஜில் வந்து பனானாஸ் ரூஃபில் நம்ம வந்து ஹேங் பண்ணிட்டோம். இதோடைய இந்த இந்த ரூமுடைய கூரையில். ஓகேவா, ரூஃபுங்கிறது கூரையில் வந்து அந்த பஞ்ச் ஆஃப் பனானாஸை நம்ம ஹேங் பண்ணிட்டோம். இந்த சுல்தானுக்கு அது எட்டாது. ஓகே, அது எவ்வளவோ ஜம்ப் பண்ணி பார்க்குது, எவ்வளவோ அது வந்து என்னெல்லாமோ ஓடி பார்க்குது, சாடி பார்க்குது, ஆனால் அந்த பனானாஸை எடுக்க முடியலை. ஆனால் அதே ரூமில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 பாக்ஸஸ், உடன் பாக்ஸஸ் வச்சிடுறாங்க. இந்த மங்கி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்ஸஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு அந்த உடன் பாக்ஸஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு இந்த சிம்பன்சி வந்து எடுத்துருச்சு, பனானாஸ் எடுத்து சாப்பிட்ருச்சு. ஓகேவா, இப்போ கோஹ்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ப்ராப்ளமை இன்னும் நம்ம கொஞ்சம் சிவியர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனானாஸை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி மேலே கட்டுறாரு. ஓகே, ரூஃபில் கட்டிட்டாரு. இப்போ அதே மாதிரி அங்கே அந்த பாக்ஸஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பாக்ஸஸில் 3 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 3 பாக்ஸஸோடு சேர்த்து இன்னும் 2 பாக்ஸ் வச்சாதான் அந்த ஹைட் எத்தும். அந்த அளவுக்கு அவர் வந்து அதை வந்து மேலே வச்சுட்டாரு. ஆனால் 3 பாக்ஸஸ் தான் இருக்குது. இப்போ 3 பாக்ஸஸ் மேலே ஏறி அந்த சிம்பன்சி ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குது பனானாஸ் எடுக்கிறதுக்கு, பட் எடுக்க முடியல. ஸோ சுல்தான் என்ன பண்ணுதுன்னா வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்கு. அப்புறம் தான் பார்க்குது அந்த ரூமில் வந்து இன்னொரு ஸ்டிக் இருக்குது. ஓகே, கம்பு இருக்குது, 2 கம்புகள் இருக்குது, 2 ஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ அது என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா ரொம்ப நேரமாக அந்த ஸ்டிக்ஸை வச்சு அது பார்த்துட்டே இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்குதுன்னா ஒரு ஸ்டிக்கு கூட இன்னொரு ஸ்டிக்கை கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்டிக் வந்து ஹாலோவாக இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டிக்கை அதோட த்ரஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே நுழைச்சோன்னா அது வந்து லாங் ஸ்டிக்காக மாறிடும் அப்படின்னு அதுக்கு புரிஞ்சிடுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி இந்த 3 பாக்ஸஸ் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஏறி நின்று இந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பனானாஸை எடுக்குது. ஸோ இது எப்படி நடந்தது? அந்த மங்கி, அந்த சிம்பன்சி வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சுது. திடீர்னு அதுக்கு உதயமான அந்த ஐடியா தான் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம பனானாஸை எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்சைட் லேர்னிங்கில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? பிரெயினுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் திடீர்னு நம்ம ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஓகே, ஸோ அது இந்த சுல்தானுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டாக நமக்கு ப்ரூவ் ஆகுது. சடன் ரியலைசேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம், இட் இஸ் கால்ட் அஸ் இன்சைட் லேர்னிங். இங்கே என்னென்னா the chimp is not reinforced for this behavior. Once insight has occurred, no further instruction or training is required. ஸோ இந்த கோஹ்லர் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை. ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த சிம்பன்சிக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நீ இப்படி பனானாஸை எடுத்துட்ட இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு எந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இல்லை. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் ட்ரைனிங்கையும் பேஸ் பண்ணி அது வந்து இந்த விஷயத்த பண்ணலை. பட் திடீர்னு தோன்றின ஒரு ஐடியா அந்த இன்சைட்னால் பண்ணியிருக்கு. அந்த இன்சைட் ஐடியா எதனால் வந்துச்சு? கோக்னிட்டிவ் ஃபங்க்ஷனால் வந்துச்சு. ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் கோக்னிட்டிவ் லேர்னிங். இப்போது இந்த கோக்னிட்டிவ் லேர்னிங்கில் நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எழுதியிருக்கேன். படிக்கிற இந்த லேர்னிங் தியரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நான் இங்கே எழுதியிருக்கேன். கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், தியரி ஆஃப் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு தியரியை ஜீன் பயாஜெட் எழுதியிருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதில் வந்து கோக்னிட்டிவ்ங்கிற வார்த்தை வர்றதுனால நான் இதை எழுதியிருக்கேன். பட் கோக்னிட்டிவ் லேர்னிங்கோடைய தியரிஸை எழுதினது அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணது ஒன்று கோஹ்லர், இன்னொன்று வந்து அந்த டால்மேன். ஓகே, இந்த 2ம் தான் நம்ம வந்து படிக்கிறோம். பட் இது நான் எழுதுனது உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஜீன் பயாஜெட் ப்ரப்போஸ்ட் தியரி ஆஃப் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது சைல்டுடைய இன்டெலிஜென்ஸ்
அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சைல்டுடைய டெவலப்மெண்ட் படிக்கும்போது இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம இதை படிச்சிருப்போம். ஸோ இங்கே இருக்கிறது சிம்பன்சியோட பிக்சர், சுல்தானோடைய பிக்சர். அந்த சுல்தான் வந்து ரூமில் இருக்கிறது பார்த்திங்களா, அதோடைய ரூஃபில் பனானாஸ் இருக்குது அண்டு 3 பாக்ஸஸ், உடன் பாக்ஸஸ் இருக்குது. அந்த உடன் பாக்ஸஸை அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அழகாக யூஸ் பண்ணி அந்த பனானாஸை எடுத்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்சைட் லேர்னிங். இப்போ அடுத்தது நம்ம படிக்கிறது டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். டிஸ்கிரிமினேஷன் சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாகுபாடு. 2 விஷயங்களை வேறுபடுத்தி படிக்கிற ப்ராசஸ் பேர் டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். இந்த லேர்னிங்கை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறவங்க கேக்னி, ராபர்ட் எம் கேக்னி. Discrimination learning is able to behave differently when given different or unique stimuli. அந்தந்த ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே ஒரு ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா, எல்லா ஸ்டிமுலைக்கும் ஒரே மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்டு எக்ஸசைசஸ். அந்த ஃப்ளாஷ் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சில்ட்ரன் கிட்ட இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்கை நம்மளால் வளர்த்துக்க முடியும். ஃப்ளாஷ் கார்டில் இருக்கிற பிக்சர்ஸ், இப்போது இந்த ஃப்ளாஷ் கார்டு பாருங்கள், இங்கே இருக்கிற ஃப்ளாஷ் கார்டு, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கா, ரீட், ரைட், டீச், சிங், டான்ஸ், லாஃப், க்ரை அண்ட் ரன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸை காட்டும்போது அந்த சைல்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஓகே, லாஃபுங்க வந்து லாஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் க்ரை அப்படிங்கிறது அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ரீட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரைட் அப்படிங்கிறது அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்சஸை படிக்கிறதுக்கு பேர் டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸையும் வேறுபடுத்தி படிக்கிறது பேர் டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங். ஸோ டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங் இன்வால்வ்ஸ் reinforcing a behavior in the presence of one stimulus but not others. Rats are encouraged to press a button when lights are on but not when the lights are off. இந்த மாதிரி லைட் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து அந்த லீவரை ப்ரெஸ் பண்ண வைக்கிறது டிஸ்கிரிமினேட்டிவ் லேர்னிங்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம படிக்கிறது ஆக்ஷன் லேர்னிங் ஆர் சைக்கோமோட்டார் லேர்னிங். This is linked with our action like imitating others, refining, and then learn some action like riding a bicycle or swimming. மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ இதை நம்ம ஏன் தனியாக படிக்கிறோம் அப்படின்னா, we need a more coordination between brain and our body. Okay, and also we need more practical skills for this type of learning. And psychomotor learning is a relationship between cognitive and physical movement. Cognitive learning-ஐயும் மோட்டார் லேர்னிங்கையும் கம்பைன் பண்ணுறது தான் சைக்கோமோட்டார் லேர்னிங். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சிம்சன் அப்படிங்கிறவங்க நமக்கு 7 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரெயினையும் பாடியும் கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய லேர்னிங் ப்ராசஸ் சைக்கோமோட்டார் லேர்னிங் ப்ராசஸ். சரியா, அதில் இருக்கக்கூடிய 7 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் எப்படி நடக்கும்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நடக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கன் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் அ பேசிக் ப்ராசஸிங் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பேக்கிங் அவே ஃப்ரம் அ ஸ்னேக். ஒரு ஸ்னேக்கை பார்க்குறோம், நம்ம ஐஸ் வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு போகுது. ஸோ பிரெயின் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெயின் வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுது இது பாய்சனஸ் ஸ்னேக், வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய லெக்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, ஓடு இந்த இடத்துல இருந்து அப்படின்னு. ஸோ லெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனும் பிரெயினில் நடக்கக்கூடிய அந்த கோக்னேட்டிவ் ஃபங்க்ஷனும் சேர்த்து தான் நம்ம சைக்கோமோட்டார் ஃபங்க்ஷன்னு சொல்லுறோம். ஸோ அந்த பெர்செப்ஷன்லேயும் அது நடக்குது. பிரெயின் வந்து இது வினமஸ் ஸ்னேக்னு ப்ராசஸ் பண்ணுது அண்ட் நம்ம லெக்ஸ் வந்து ரன்னிங் அப்படிங்கிற மோட்டார் ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ சைக்கோமோட்டார் ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கவரிங் த நோஸ் இன் அ பேட் ஆர்டர். நோஸ் வழியாக நமக்கு இன்ஃபர்மேஷன் பேட் ஆர்டருடைய இன்ஃபர்மேஷன் போகுதா? ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நம்ம பிரெயினுக்கு போகுது. ஸோ பிரெயின் இங்கே இன்வால்வ் ஆகுது. இட்ஸ் அ கோக்னேட்டிவ் ஃபங்க்ஷன். அண்ட் தென் நம்ம அதுக்கு உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறோம், கையை எடுத்து நம்மளுடைய நோஸை கவர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து மோட்டார் ஆக்ஷன். ஸோ நமக்கு நம்ம வெளியேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போனதும் நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகி உடனே நமக்கு ஒரு மோட்டார் ஆக்ஷனை தூண்டுது. கையை வச்சு உடனே மூக்கு பொத்திக்கோ அப்படின்னு தோணுதா? அது வந்து ஒரு மோட்டார் ஆக்ஷனுடைய எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி பிரெயினும் நம்மளுடைய மசில்ஸும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் நம்ம வந்து சைக்கோமோட்டார் ஆக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்த படிநிலை வந்து செட். லேர்னர்ஸ் ஆர் ரெடி ஃபார் சம்திங் டு ஹேப்பன். ஸ்டூடெண்ட்ஸ் நோ வாட் டு டூ வென் தே ஆஸ்க்ட் அப் டு லைன் அப். எல்லோரும் லைன் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்.
லைன் அப் அப்படிங்கிற வார்த்தையை காது கேட்குது. ஓகே, உடனே அந்த வார்த்தை பிரெயினுக்கு போகுது. இமிடியேட்லி அந்த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம காது வழியாக கேட்டதுமே அது பிரெயினுக்கு போயிடுது. பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. லைன் அப்னால் என்ன பண்ணணும், இமிடியேட்டாக பிளேஸ்லேருந்து எழும்பி எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க லெக்ஸ் வந்து நடந்து லைனை ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ பிரெயினும் அந்த லெக்ஸும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லையா, அது சைக்கோமோட்டார் ஃபங்க்ஷனிங். Next example is guided response. Learners attempt a complex task with the help of an expert. For example, cooking followed by a recipe book or video. ஒரு குக்கிங் வீடியோ பார்த்து குக் பண்ணுறது. குக்கிங் வீடியோவில் கேட்குற அந்த விஷயங்கள் எல்லாமே பிரெயின் அனலைஸ் பண்ணி கை தானாகவே குக் பண்ணுது, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுது. ஸோ பிரெயின் வந்து கேட்டு அனலைஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஹேண்ட் வழியாக செஞ்சு முடிக்குது இல்லையா. ஸோ பிரெயினில் இருக்கிற கோக்னேட்டிவ் ஆக்டிவிட்டியும் கையில் இருக்கிற மோட்டார் ஆக்டிவிட்டியும் சேர்த்து நம்ம சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கைடட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம். யூசேஜ் ஆஃப் ப்ரீலிமினரி அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸ், தட் இஸ் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ரைட் அண்ட் எஸ்ஸே. நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் என்னது, நமக்கு நல்லாவே லாங்குவேஜ் தெரியும். அண்ட் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்ஸே எழுதுறது. ஸோ எஸ்ஸே எழுதுறது மோட்டார் ஸ்கில், அப்படி தானே, கையை யூஸ் பண்ணி எழுதுறது. ஆனால் லாங்குவேஜ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதை பிரெயின்லேருந்து நம்ம ரீகால் பண்ணி எழுதுகிறோம். ஸோ பிரெயினோட ஃபங்க்ஷனில் நம்ம அந்த எஸ்ஸை எழுதி முடிக்கிறோம் இல்லையா, இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் சைக்கோமோட்டார் ஃபங்க்ஷனிங். இட் இஸ் கால்ட் அஸ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ். skillful performance of motor acts that involve complex movements. ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டி பண்ணுறது கூட நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஓவர்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கும் நம்ம பிரெயினும் நம்மளுடைய மோட்டார் ஆர்கன்ஸும் கம்பைன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிளேயிங் அ செஸ் ஆர் பிளேயிங் அ பியானோ வித்தவுட் லுக்கிங் அட் த கீஸ். ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அவன் பிரெயினில் வந்து இது பதிஞ்சிருக்கும், இந்த கீஸை பார்க்காமலே பியானோவை வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ அதில் கண்டிப்பாக பிரெயின் அண்ட் as well as அவனுடைய மோட்டார் ஆர்கன், அவனுடைய ஹேண்டோடைய கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் an example for psychomotor skill. And the next one is adaptation. ஆறாவது ஒன்று வந்து adaptation. Expert can successfully deviate from practiced patterns and innovate on the spot. அடாப்டேஷன் அப்படிங்கிறது இந்த சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸோடைய ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான். நம்ம படிச்சிருக்கிற அந்த ஸ்கில்லை நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம புதுசாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக் அந்த பியானோவை பார்க்காமலே இப்போ அவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இப்போ என்ன பண்ணுவான்னா அதில் வந்து புது விதமான டியூன்ஸ் அவனே க்ரியேட் பண்ணுற மாதிரி, அவனாகவே மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி, அவனாகவே கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது அந்த அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. Then seventh one is origination, the ability to develop an original skill that replaces the skill as initially learned. இப்போ ஆல்ரெடி அவங்க படிச்சிருக்கிற ஸ்கில்லை விட ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாகி அவங்களாகவே ஒரு புது ஸ்கில்லை ஒரிஜினேட் பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபுல்லாக வந்து அடாப்ட் ஆகி இருக்கிறது தான் அந்த ஒரிஜினேஷன். புதுசாக அவங்க வந்து உருவாகிடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோமோட்டார் டொமைன், அந்த சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டியிலேருந்து படிப்படியாக அடாப்டேஷன் வர வந்ததும், அடாப்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த ஒரிஜினேஷன். இந்த ஒரிஜினேஷனில் அந்த ஸ்கில்லை வந்து அவங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்து அவங்களே ஒரு புது ஸ்கில்லை உருவாக்குற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வெல்வர்ஸ்ட் ஆகிடுறாங்க. That is called as origination. So these are the 7 steps involved in psychomotor learning. அடுத்து இருக்கிறது affective learning. Okay, affective learning. Affection means something related to emotions and feelings. Okay, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம லேர்னிங் ப்ராசஸில் எப்படி அந்த லேர்னிங்கை நம்ம வேல்யூ பண்ணுறோம், நம்ம மனசில் அது எப்படி இருக்குது, நமக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இன் லேர்னிங் ஆஸ் வெல் அஸ் சம் பிஹேவியர் ஷுட் நாட் பி டன், இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த வேல்யூ பண்ணுறோம்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, அதுக்கு பேர் தான் அஃபெக்டிவ் லேர்னிங். ஓகே, ஸோ நம்ம எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸை வேல்யூ பண்ணி நம்ம வந்து அதில் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அஃபெக்டிவ் லேர்னிங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பிடிச்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படி இருக்குது. ஸோ லேர்னிங்கில் கூட நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம விரும்பி கற்றுப்போம், பிடிக்காத விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுப்போம். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அஃபெக்டிவ் லேர்னிங். ஸோ லேர்னிங் ப்ராசஸில் நம்ம எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் அதிக அளவில்
இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லேர்னிங்கோடைய எக்ஸாம்பிள். So here we are receiving, responding, valuing and organizing and characterizing a information. ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், அதை வேல்யூ பண்ணுறோம். இப்போ நமக்கு பிடிச்ச விஷயமா பிடிக்காத விஷயமா அப்படின்னு வேல்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இட் இஸ் கால்ட் as affective learning. So we are learning it under 5 subheadings. Affective learningல 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசீவிங் மீன்ஸ் பாசிவ்லி பேயிங் அட்டென்ஷன். நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து பாசிவாக ரிசீவ் பண்ணிக்கிறது. ரெண்டாவது உள்ளது ரெஸ்பாண்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசீவிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிறது ஆக்டிவ்லி லேர்னிங் அண்ட் ரியாக்டிங். ஓகே, நம்ம அந்த கேட்ட அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வேல்யூவிங். நமக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ அட்டாச்சிங் வேர்த் டு இன்ஃபர்மேஷன். நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கு கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்குமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அண்ட் தென் ஆர்கனைசேஷன், அரேஞ்சிங் அண்ட் எலாபரேட்டிங் ஆன் இன்ஃபர்மேஷன். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்சிங் அண்ட் எலாபரேட் பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷனை. அண்ட் தென் கேரக்டரைசேஷன், த வேல்யூயிங் பிலீஃப் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த பிஹேவியர். நம்ம அந்த பிலீஃபை வந்து எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம பிஹேவியரில் காமிப்போம். ஸோ நம்ம கேட்டுக்கிட்ட விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணுறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறது கூட அஃபெக்டிவ் லேர்னிங். இட் பேசிக்கலி டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அடுத்தது இந்த ஒரு பொம்மையை பாருங்கள், இதுக்கு பேர் போபோ டால். இந்த டாலை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லேர்னிங் படிக்க போகிறோம். இட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷனல் லேர்னிங். இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங்கை இதே யூனிட்டில் சிலபஸில் இமிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நான் அதுக்கு நான் இன்னும் வீடியோ போடலை. பட் இந்த டால்மென், இந்த கோஹலர், அப்புறமா நம்ம படித்த அந்த அசோசியேட்டிவ் லேர்னிங்கில் வரக்கூடிய பாவ்லோவோடைய கிளாசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங், தாண்டாய்க்கோடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் இந்த இமிட்டேஷனுக்கு மட்டும் என்னால் போட முடியல. பட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ தானே இந்த யூனிட் முடியும். ஸோ அதை நம்ம இப்போ வந்து ஷார்ட்டாக படிச்சிடலாம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து அந்த லேர்னிங்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து படிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணதுனால உங்களுக்கு இப்போ ரிவைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் நிறைய விஷயம் மறந்துருக்கும், எனக்கே ரொம்ப மறந்துருச்சு. அப்புறம் நான் மறுபடியும் ரீகால் பண்ணி தான் அப்புறம் நான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணினேன். அண்ட் இப்போ நம்ம படிக்கிற இந்த போபோ எக்ஸ்பெரிமெண்ட் நான் இன்னும் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. ஓகேவா, இது இமிட்டேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில். ஓகே, நம்ம அதை இப்போ படிக்கிறோம். இந்த போபோ டாலோடைய பிக்சர் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, லோ ஸ்பெசிஃபிக் வெயிட் அண்ட் ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட் இருக்குது. லோ ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து அந்த டாலோடைய மேற்பகுதியில் இருக்குது, ஹை ஸ்பெசிஃபிக் வெயிட் கீழே இருக்குது. ஸோ என்ன பண்ணும், கீழே இருக்கிற வெயிட் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கும். இந்த டால் என்ன பண்ணணும்னா அப்படியே உருண்டுகிட்டே வரும். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்ம கூட வாங்கியிருப்போம். ஓகே, இந்த டாலை பேஸ் பண்ணி தான் இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்விங் த பிஹேவியர் ஆஃப் அதர்ஸ். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பர்சனை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக, நோட்டம் போடுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பிஹேவியரை கற்றுக்குறோம். ஸோ நம்ம சொசைட்டியில் நிறைய பீப்புளை மீட் பண்ணுறோம்ல, ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கற்றுக்குறோம். ஸோ திஸ் அப்சர்வேஷனல் லேர்னிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சோஷியல் லேர்னிங். இங்கே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை. நீ இந்த கேரக்டரை படிக்கிற, இந்த கேரக்டரை படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிற அந்த பிஹேவியருக்கு எல்லாமே நமக்கு ரிவார்ட்ஸ் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஸோ தேர் இஸ் நோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நீடட். பட் இட் ரெக்வயர்ஸ் அ சோஷியல் மாடல். நமக்கு ஒருத்தனை பார்த்து அவனுடைய கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணி அதை நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாடல் வேணும். அந்த மாடல் யாராக இருக்கலாம், சொசைட்டியில் இருக்கக்கூடிய யாராக கூட இருக்கலாம். அது நம்மளுடைய பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குற ஏதோ ஒரு பர்சனை அப்படியே டெய்லி அப்சர்வ் பண்ணுறதுனால அதே மாதிரி நமக்கு பிஹேவியர் வருது, அவங்கள மாதிரியே நம்ம பிஹேவியர் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷனல் லேர்னிங். அண்ட் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய பர்சனை காப்பி பண்ணுறதுனால இந்த லேர்னிங்கோடைய பேர் சோஷியல் லேர்னிங். ஓகே, இதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை. நம்ம பார்த்து ஒருத்தனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மாடல்ஸ் தேவை இருக்குது. அந்த மாடல்ஸ் நம்ம கூடவே இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, நம்ம மனசில் பதிஞ்ச ஒரு கேரக்டர் தான் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராரு, அவர் பேர் ஆல்பர்ட் பண்டூரா.
ஓகே, இந்த ஆல்பர்ட் பண்டூரா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல போபோ டால், அந்த டாலை வச்சு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரு. ஓகே, ஆல்பர்ட் பண்டூரா கிளைம்ஸ் தட் சில்ட்ரன் கண்டினியூலி லேர்ன் டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் அப்சர்வேஷன் பிஹேவியர் த்ரூ அப்சர்வேஷனல் லேர்னிங். ஒருத்தங்களா அப்சர்வ் பண்ணுறது மூலமாக சில்ட்ரன் வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல்பர்ட் பண்டூரா யூஸ் திஸ் போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட் in 1961. And Bandura's social cognitive learning theory states that there are 4 factors that influence observational learning. பண்டுராவுடைய தியரி பெயர் என்னது? சோஷியல் கோக்னிட்டிவ் லேர்னிங் தியரி. சோஷியல் கோக்னிட்டிவ் லேர்னிங் தியரி. இந்த தியரியில் நமக்கு ஒருத்தரை பார்த்து அப்சர்வேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே அப்சர்வேஷனை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது? 4 ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. ஒன்று, சொசைட்டியில் ஒரு பர்சனை பார்த்து அவங்க மேலே நமக்கு கவனம் போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் அட்டென்ஷன். ரெண்டாவது, அவங்க செஞ்ச விஷயங்களெல்லாம் நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகுது, ரிட்டென்ஷன் ஆர் மெமரி. ஓகே, மூணாவது, அதே விஷயங்களை நம்ம செஞ்சு பார்க்குறோம், தட் இஸ் இனிஷியேஷன் ஆர் மோட்டார். அண்ட் அந்த செஞ்சு பார்க்குற விஷயம் பிடிச்சி போய் நம்ம அதையே தினமும் செய்கிறோம், அது நமக்கு பழக்கமாகிடுது. பிடிச்சி போயின்னு சொல்கிறத விட பழக்கமாகிடுது. ஸோ இட் பிகம்ஸ் அ மோட்டிவேஷன் டு டூ அகெயின் அண்ட் அகெயின். ஸோ தீஸ் ஆர் த 4 steps involved in Bandura's social cognitive learning theory. ஓகே, ஸோ பண்டுராவுடைய சோஷியல் கோக்னிட்டிவ் லேர்னிங் தியரியில் நம்ம அப்சர்வேஷன் பண்ணி ஒருத்தருடைய பிஹேவியரை நம்மளோட பிஹேவியர் மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுக்கு நமக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுது. அட்டென்ஷன், ரிட்டென்ஷன் ஆர் மெமரி, இனிஷியேஷன் ஆர் மோட்டார் அண்ட் மோட்டிவேஷன். ஓகே, இப்போ இவருடைய அந்த போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்க்கலாம். என்ன இருக்குது? ஓகே, see the images of the children during the experiment. அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ படிக்க போகிறோம்? இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பண்டூரா 72 சில்ட்ரனை செலக்ட் பண்ணுறாரு. 72. ஓகேவா? இந்த 72 சில்ட்ரனில் 36 பாய்ஸ் அண்ட் 36 கேர்ள்ஸ். அண்ட் இவங்களோட ஏஜ் குரூப் இஸ் அரவுண்ட் 3 to 7 years. ஓகே, 3 to 7 years. இதில் இந்த 72 சில்ட்ரனில் 24 children are called as group control group and there is no experiment on them. அவங்க மேலே எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே அவங்க செலுத்தலை. ஸோ 72 பிள்ளைங்களில் 24 பிள்ளைங்களை வந்து அது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லாமல் சும்மா ஒரு கண்ட்ரோல் குரூப்பாக அவர் வச்சுருக்காரு. மித்தமாக இருக்கக்கூடிய அந்த 48 சில்ட்ரனையும் 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. ஒரு குரூப்போடைய பேர் அக்ரெசிவ் குரூப் அண்ட் இன்னொரு குரூப்போடைய பேர் நான் அக்ரெசிவ் குரூப். ஸோ 48 சில்ட்ரனை எப்படி பிரிக்க முடியும்? 24 பிரிக்கலாம். ஸோ 24 இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வந்து அக்ரெசிவ் குரூப்னு சொல்கிறாரு. அண்ட் another 24 சில்ட்ரன் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து நான் அக்ரெசிவ் குரூப்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த அக்ரெசிவ் குரூப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களையும் நான் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களுக்கும் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நான் அக்ரெசிவ் ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த 24 சில்ட்ரனை ஒவ்வொருத்தங்களாக அந்த ரூம்குள்ளே அவர் அலோவ் பண்ணுறாரு. ஓகே, அந்த ரூம் வந்து நம்ம ப்ளே ரூம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே நிறைய விளையாட்டு பொருட்கள் தான் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. ஸோ ஒன் சைல்டு இஸ் அலவுட் டு கெட் இன்சைட் த ரூம். அந்த ரூம்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இன்க்ளூடிங் திஸ் போபோ டால். ஓகேவா? அந்த போபோ டால் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அந்த டாலும் அந்த ரூம்குள்ளே இருக்குது. இப்போது அந்த நான் அக்ரெசிவ் குரூப்பில் தானே ஒரு குழந்தை போயிருக்கு. இப்போ ஒரு மாடலை அந்த ரூம்குள்ளே உள்ளே அனுப்புகிறாரு. ஒரு மாடல், ஒரு பர்சன். ஓகே, அந்த பர்சனை உள்ளே அனுப்புனதும் அந்த பர்சன் வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு டிங்கர் டாய்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண டாய்ஸ் எடுத்து விளையாடுறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த போபோ டாலை அவங்க கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த போபோ டால் எடுத்து அவங்க விளையாடவே இல்லை. ஓகே, இப்போது அந்த சைல்டு இதை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அடுத்தது அக்ரெசிவ் ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அக்ரெசிவ் ரூம்குள்ளே என்ன ஆச்சுன்னா, இந்த மாடல் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க இந்த போபோ டாலை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி இந்த போபோ டால் நான் ஆல்ரெடி பிக்சர் காமிச்சேன்ல, அதை அப்படியே கீழே தள்ளி போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்து பஞ்ச் பண்ணுறாங்க, நல்லா குத்துறாங்க, நல்லா மிதிக்கிறாங்க. ஓகேவா? நல்லா கிக் பண்ணுறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் ரொம்ப அதை வந்து தூக்கி போட்டு எரிஞ்சு அப்படியெல்லாம் அதை வந்து அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வெர்பலாக அக்ரெசிவாகவும் பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த நான் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்க அந்த குழந்தை பார்த்துட்ருக்கு. ஓகே, இப்போது 2 குழந்தையுமே 2 விதமான அப்சர்வேஷன் அதுங்க எடுத்திருக்கு. நான் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி அப்சர்வேஷன் கிடச்சிருக்கும்? எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல்
சாதாரணமாக விளையாடுறாங்க அந்த மாடல். அப்படி ஒரு அப்சர்வேஷன் தான் கிடச்சிருக்கும். ஆனால் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்க சில்ட்ரனுக்கு என்ன விதமான அப்சர்வேஷன் கிடச்சிருக்குன்னா வன்முறையான ஒரு அப்சர்வேஷன் கிடச்சிருக்கும். அவங்க அந்த போபோடால் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை பார்த்துருக்கோம். இப்போது அந்த குழந்தைங்கள நம்ம வந்து மாடல் வந்து வெளியே வந்துடுறாங்க, அந்த குழந்தைங்கள நம்ம விளையாட அனுப்புகிறோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த நான் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்கிற அந்த சில்ட்ரன் எல்லாமே அந்த மாடல் விளையாடினது மாதிரி ரொம்ப சாதாரணமாக சாந்தமாக விளையாடுறாங்க. ஆனால் அக்ரெசிவ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன் நம்ம தனித்தனியாக அந்த ரூம்குள்ளே அனுப்புகிறோம். அவங்க உள்ளே போனதும் அந்த போபோடாவில் செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி அந்த மாடல் பிஹேவ் பண்ணினாங்களோ அதே மாதிரி தான் அந்த போபோ டாலோட அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷ்னல் லேர்னிங். எவ்வளவோ டாய்ஸ் இருந்தும் அந்த சைல்டு வந்து எதை அப்சர்வ் பண்ணியிருக்கு, அந்த மாடல் எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அந்த போபோடாவில் பஞ்ச் பண்ணுறதும் கிக் பண்ணுறதும் அப்படியே டாஸ் அப் பண்ணி அதை அப்படியே தூக்கி எறிகிறதும் இதை தான் அப்சர்வ் பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த சைல்டு வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த அப்சர்வேஷ்னல் லேர்னிங். நம்ம சொசைட்டியில் குழந்தைங்களுக்கு எதை நம்ம காண்பிக்கிறோமோ அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை அப்சர்வேஷன் மூலமாக அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, அவங்க யாரை பார்த்து கற்றுக்குறாங்களோ அவங்க தான் அந்த சோஷியல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பை ஆல்பர்ட் பண்டூரா அண்ட் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷ்னல் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி நாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் படிச்சிருக்கோம். ஆக்சுவலி நான் இதை ஏன் இப்போ நடத்துகிறேன் அப்படின்னா எல்லா லேர்னிங் ப்ராசஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக படிச்சிட்டோம். ஓகே, நம்ம சிலபஸில் இருக்கிறத ஒன் பை ஒன்னாக படிச்சிட்டோம். இந்த இமிட்டேஷனுக்கு மட்டும், இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங்க்கு மட்டும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ எல்லாமே படிச்சுட்டு அப்புறமா நம்ம இதை லாஸ்ட்டாக படிக்கும்போது டிஃப்ரெண்ட் டைம்ஸ் படிக்கும்போது நமக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியுது இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம். அதற்காக தான் நான் வந்து இதை லாஸ்ட்டாக எடுத்தேன். இது நமக்கு லேர்னிங் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அது இதோட கண்டினியூவேஷன் தான். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம அதை அடுத்தது படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.